بسم الله الرحمن الرحيم எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் உதவியோடு நமது நித்தூரில் ரப்பானியா இஸ்லாமிய கல்விகள் நிறுவனத்தின் வருடாந்த நிகழ்வுகள் அனைத்தும் கிரமமாக உடனான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது மேலும் தொடர அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் மாறிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தினமும் வழமை போன்று நமது ஊரை பிரதிநிதிப்படுத்தி ஹஜ் கடமைக்காக செல்கின்ற ஆதிகளை பிரார்த்தித்து தர்பியாவோடு வழியனுப்பி வைக்கின்ற நிகழ்வு இஸ்லாமிய கல்விகள் நிறுவனத்தின் 3 அதிபர்களது வழிகாட்டலின் அந்நிறுவனத்தின் தலைவர் அல்ஹாஜ் ஐயல் ஜமால்தீன் சார் அவர்களது தலைமையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்வினை ஆரம்பம் செய்வோமாக குர்ஆன் ஓதி ஆரம்பிப்பதற்காக நான் அன்போடு அழைக்கின்றேன். ஷேக் ஹாஃபில் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب ليس عليكم جناح أن تبتغوا فضلا من ربكم فإذا பிரார்த்தனை உபதேசிக்கின்ற ஷேக் ஹாஃபில் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ரப்பானியா இஸ்லாமிய உயர்கல்விகள் நிர்வாகம் அதனுடைய மார்க்க தவா பணியிலே சுமார் 21 வகையான தவா பணிகளினை ஆற்றி கொண்டிருப்பது இது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த 3 நிறுவனங்களிலும் ஊடாக பெண்களுக்கான மார்க்க நிகழ்வுகள், வாராந்த பயான், பொதுவான பயான், வயது வந்தவர்களுக்கான குர்ஆன் வகுப்பு, ஆண்களுக்கான தஃப்சீர் வகுப்பு, ஆலிமாக்களுக்கான உயர்கல்விகள் நெறி, அதே போன்று ஹதீஸ்களில் உயர்கல்விகள் நெறி, உலமாக்களுக்கான என்று 6 வகையான திட்டங்களோடு இணைத்து ஆண்களுக்கான முழு நேர இஃப்து மதரசா, ஆண்களுக்கான பகுதி நேர இஃப்து மதரசா, பெண்களுக்கான முழு நேர இஃப்து மதரசா, பெண்களுக்கான பகுதி நேர மதரசா, அதே போன்று வளர்ந்த பெண்கள்
வகுப்புகளுக்கான தஃசீர் வகுப்பு, ஆலிம்கள் மற்றும் ஆய்வுகளை கௌரவிக்கின்ற நிகழ்வு, அதே போன்று ஏஎல் ஓஎல் மாணவர்களுக்கான வழிகாட்டல்கள் நிகழ்வு, கூட்டு குர்பானி, பைத்துல் மால், விதவைகளுக்கு உதவி புரிதல், அனாதைகளுக்கு உதவி செய்தல், புத்தகங்கள், இஸ்லாமிய தவா புத்தகங்களினை வெளியிடுதல், இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்காக உதவி செய்தல் என்ற நிகழ்வுகளோடு இணைந்து வருடாந்தம் ஆஜிகளை வரவேற்று அவர்களை தர்பியாவோடு பிரார்த்தித்து வழி அனுப்பி வைக்கின்ற நிகழ்வுகள் என 21 வகையான நிகழ்வுகளிலே இந்த 3 நிறுவனங்களும் என்னுடைய ஆமியத்துவ பணிப்பாளர் அல்ஹாஜ் அல் ஹாஃபிஸ் அலி அஹ்மத் ரஷாதி அவர்களுடைய வழிகாட்டலின் கீழே என்ற கருங்களின் கீழே வழிநடாத்தி கொண்டு செல்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வுகளும் தொடராக இந்த ஊரிலே பரிணமிக்க வேண்டும், தொடர்ந்து அவை கிரமமாக இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த முறை நமது ஊரிலிருந்து ஹஜ்ஜுக்காக செல்கின்ற அந்த ஹாஜிகள் பிரார்த்தித்து நமது இந்த நிறுவனங்கள் தொடர்ந்து அதனுடைய கடமைகளை செவ்வனே நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய உதவி எந்தெந்த வகையில் கிடைக்க வேண்டுமோ அந்த வகையில் எல்லாம் கிடைப்பதற்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் அமைய வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். சுமார் 43 ஹாஜிகள் எங்களுடைய ஊர்களில் இருந்து இம்முறை பயணமாகின்றார்கள். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இது ஒரு கனவு, இது நிறைவேற வேண்டும் என்பது நீண்ட நாள் அவாவாக இருக்கும். எத்தனை பணம் சொத்துக்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது இல்லாவிட்டால் இந்த கடமை என்பது நிறைவேறும் என்பதில் ஐயம் இருக்கின்றது. எனவே நீங்கள் எல்லாம் பாக்கியம் செய்தவர்கள், அல்லாஹ் பொருந்தி கொண்டிருக்கின்றான் என்பதற்கான அடையாளம் நமக்கான இந்த தகுதி கிடைத்திருக்கின்றது என்பது. எனவே நமது ஊர், நமது நாடு, நமது முஸ்லீம்கள், உலகெங்கும் வாழுகின்ற ஈமானியத்தான அனைத்து உறவுகளுக்குமான உள்ளங்களுக்குமான துவாக்களாக உங்களுடைய துவாக்கள் இருக்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தித்து தலைமை உரையை நிகழ்த்துவதற்காக நான் அன்போடு அழைப்பது எங்களுடைய ரப்பானிய இஸ்லாமிய கல்விகள் நிறுவனத்தின் நிர்வாக தலைவர் எங்களுடைய அல்ஹாஜ் ஐயல் ஜமால்தீன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வேளை ஒரு முக்கியமான நாளாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் எங்கள் ஊரிலிருந்து பிரதிநிதிகளாக அச்சுடைய கடமையை நிறைவேற்ற செல்கின்றவர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ்வுடைய எல்லாருமே அதாவது ஆட்சிகளே, ஒருவர் அச்சிக்கு போவதற்கு நியத்து வைத்து உரிய வேலைகளை செய்தால் அவர் போகாவிட்டாலும் அவர் ஆட்சிதான் என்று சொல்றாங்க. அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த எங்களுடைய ரப்பானியா ஃபவுண்டேஷன் மசாலா தாக்கியனை கௌரவப்படுத்தி அனுப்புவது வழக்கம். அந்த வகையிலே இன்று அந்த கௌரவம் நடைபெறும். எங்கள் மனசாவை பற்றி சொல்ல வேண்டும். 3 மனசாக்கள் ஒரு நிர்வாகத்திற்கு ஒரு பணிப்பாளர் அலியாபர் கஷாதி அவர்களின் வழியாற்றிலே நடந்து கொண்டிருக்கிறது. அது 3 மனசாக்களுக்கும் பொறுப்பாக, அதாவது இந்த மதரசா உபயோகிப்பா மதரசாவுக்கு ஆழ்மொழி அவர்கள் பொறுப்பாக இருந்து அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல ரப்பானியா ஃபவுண்டேஷன் அந்த ரப்பானியா மதரசாவுக்கு பொறுப்பாக ஆசிரியர் மொழி அவர்கள் அதை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதே போல் பாத்திமா மதரசாவுக்கும் ஜசாவுல்லா ரசாதி அவர்கள் பொறுப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். இடையிலே ஒரு ஊரிலே மதரசா இருப்பது அது ராமத்துக்குரியது, வழக்கத்துக்குரியது. மதரசாக்கள் கண்கள்
ஊருக்கு கண்ட ஊரே மலேசியா இல்லாவிட்டால் அது அந்த ஊர் ஒரு சிறப்பான ஊராக அமையாது. அல்லாஹ் உதவியை பெறக்கூடிய ஒரு ஊராக அமையாது. ஆகவே இந்த மலேசியாக்களில் நல்லவர்கள் புகழப்படுகிறது, அதிசயம் படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக இதெல்லாம் அல்லாஹ்வுடைய புகழ் பகரமான அல்லாஹ்வுடைய நாமத்து வழக்கத்தில் ஊருக்கு கிடைக்கிறது. ஊருக்கு கிடைக்கிறது. மக்கள் சிறப்பான மக்கள், நல்ல மக்கள். ஆகவே நாம் ஆசிரியர் பூனைகள் வாசிகள் உள்ள அனைத்து மனசாக்கள் இது மாதத்தில் அனைத்து மனசாக்கள் வாசிகள் பரிவாசத்துக்கு வாசிகள் ஊர் மக்களுக்கு வாசிகள். உண்மையிலே நீங்கள் பாகிஸ்தானிகள் நஞ்சாதிகள் எல்லோருக்கும் அதிசய அல்லா சட்டப்படி கொடுப்பதில்லை. ஏன் சொன்னால் எத்தனை வசதி படைத்தவர்கள் நம் உண்மையிலே நமக்கு தெரிந்தவர்கள் எத்தனை பேர்கள் அன்புடைய கடமை நிறைவேற்றாமல் வஃபாத்தாய் போய்விட்டார்கள். அல்லாஹ்வை பாதுகாக்கணும். பாகிஸ்தானில் ஆட்சியர் பூனைகள் ஆகவே எங்களுக்கு அவன் விவாசிங்கள், ஊருக்கு விவாசிங்கள், ஊரில் வாலிபர்களுக்கு விவாசிங்கள். நாங்கள் வேலைகள் வேலைகள் வேலைப்பாடுகள் வேலைகள் இதை அனுப்பி வந்து எங்களுடைய வழிகாட்டி அடுத்து எங்களுடைய மனுஷாக்கள் அறிஞர்கள் உஸ்தாத்மார்கள் பிள்ளைகள் ஆதிவார்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக தலைவர் ஐயர் ஜமாடிக் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தள்ளாத வயதிலும் தன்னுடைய மன தைரியத்தினால் அவருடைய வாக்களினால் தான் இந்த மதரசாவினுடைய செயற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிர்வாகம், அதனுடைய உறுப்பினர்கள், இந்த மதரசாவினுடைய விரிவுரையாளர்கள், அதிபர்கள் என எல்லோருமே இறைவனது திருப்தியை மட்டும் பொருத்தியவர்களாக தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதன் விளைவாகத்தான் இந்த 3 நிறுவனங்களினுடைய செயற்பாடுகளும் வருடாந்தம் தொடர்ந்து சிரமமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இல்லாமல் அல்லாஹ் தஆலா அது தொடர்ந்து இடம்பெற வேண்டும், மென்மேலும் வளர வேண்டும். இதன் மூலமாக இந்த ஊர், இந்த நாடு, இந்த உலகு என அத்தனையுமே இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய அடிப்படையிலே வளர வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுடைய பிரார்த்தனைகளில் இவற்றை இணைத்துக் கொள்ளுமாறுகளை நாங்கள் வினயமாக இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். நேற்றைய தினம் பள்ளிவாசலிலே ஜும்மா பள்ளியிலே ஆஜிகளினை முசாபாசி என்ற நிகழ்வு இடம்பெற்ற போது பொதுமக்கள் பேசிக் கொண்டார்கள். எல்லோரையும் பார்த்து கண்படும் என்று பேசிக் கொண்டார்கள். அவ்வாறான ஒரு குழுவினர் தான் இந்த முறை என்னுடைய ஊரில் இருந்து புனித நச்சுக்கடமைக்காக புறப்பட்டு செல்கின்றார்கள். உண்மையிலே எல்லோருமே சந்தோஷப்படுகின்ற ஒரு நிகழ்வு. இந்த முக்கியமான நிலைமையிலே இளம் வயதிலே அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை வழங்குவது என்பது மிக பெரும் பாக்கியமாக இருக்கின்றது. அந்த வகையில் உடைய கட்சிகள் எல்லாம் மிக சிறப்பான திருப்தியான முறையிலே எந்தவித சிரமங்களும் இன்றி எந்தெந்த கடமைகளுக்கு அல்லாஹ்வுடைய முழுமையான உதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அத்தனையும் உங்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கிடைக்க வேண்டும் என நாங்களும் நீங்கள் சென்ற காலங்களிலிருந்து நீங்கள் வரும் வரை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். உடைய கட்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புனித ஹஜ்ஜாக அமைய வேண்டும் என நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வு எங்களுடைய இந்த 3 நிறுவனங்களிலும் அதிபர்களாகிய எங்களுடைய உபயம்
அல் குர்ஆன் மனன கலாபீடத்தின் அதிபர் அஷீர் ஆதில் பாபவி அவர்கள், அதே போன்று ரப்பானியா இஸ்லாமிய கற்கைகள் நிறுவனத்தின் அதிபர் அஷீர் இசாமுல் ஹக் ரஷாதி அவர்கள், அதே போன்று ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் அரபு கல்லூரி அதிபர் இசாமுல் ஹக் ரஷாதி அவர்கள், ரப்பானியா இஸ்லாமிய உயர்கற்கைகள் நிறுவனத்தின் அதிபர் அஷீர் எம்ஐ ஆஷிக் அலி கல்லூரி அவர்கள் ஆகிய 3 பேர்களது வழிகாட்டலின் கீழே இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அடுத்ததாக ஹஜ்ஜுக்காக செல்கின்றவர்கள் முதலிலே ஈடுபடுகின்ற கடமையாக உம்ரா கடமை இடம்பெற இருக்கின்றது. எனவே அது தொடர்பான விளக்கங்களை எங்களுக்கு வழங்குவதற்காக எங்களுடைய ரப்பானியா இஸ்லாமிய உயர் கற்கைகள் நிறுவனத்தின் அதிபர் அஷீர் எம்ஐ ஆஷிக் அலி அவர்களின் அன்போடு Bismillahirrahmanirrahim. Alhamdulillah alladhi anzala ala abdihi al-kitab wa lam yaj'alhu waja. Wassalatu wassalamu ala Muhammadin abdillah wa ala alihi wa hizbillah ma ba'd. فقد قال الله تعالى في محكم تنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصفا والمروة من شعائر الله صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد الله فإذا دعاهم فأجابوه وسعدوا فعلاه أو كما قال عليه الصلاة والسلام. இந்த நிகழ்வை தலைமைதாங்கி கொண்டிருக்கக்கூடிய எமது நிறுவனத்துடைய தலைவர் ஜமான் அவர்களே, இன்னும் இந்த ஊரினுடைய ஹஜ்ஜினுடைய வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய ரஹிமாஜியார், இன்னும் இம்ரான் அசத் அவர்களே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக இந்த ஊரிலிருந்து அல்லாஹ்வுடைய படையினராக இந்த ஊரிலிருந்து செல்லக்கூடிய ஹாஜிகளே, ஹாஜியார்களே, அல்லாஹ் தாலா அனைவரையும் அல்லாஹ் மனதை கொள்வானாக. நமக்கு அல்லாஹ்வுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அவருடைய கடமைகளை பூர்த்தியாக நிறைவேற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருவானாக. எந்த விதமான தடங்கல்களும் ஏற்படாமல் அல்லாஹ் தாலா அனைவருக்கும் சிறந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தாலா எங்களுக்கு செய்த ஆகப்பெரிய ஒரு ஞானத்து தான் அல்லாஹ்வுடைய அந்த பைத்துல்லாஹ்வை கண்களாக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ் மனிதனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். இது ஆக சிறந்த இருப்பான். ஆயில ஒரு தடவையாவது அந்த பைத்துல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற ஆசை என்ற உள்ளத்திலே இருக்கு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் எங்களை தெரிவு செய்திருக்கிறார். அந்த பைத்துல்லாஹ்வை நாடி நாம் இப்போது செல்ல இருக்கிறோம். இதில் ஹஜ்ஜி செய்தவர்கள் பல தடவைகள் உம்ரா செய்தவர்களும் இருக்கிறோம். அல்லாஹ் இன்னும் அந்த பாக்கியத்தை விட்டு நசீபாக்குகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அல் ஹஜ்ஜாஜ் வல் உம்ரா வஃதுல்லாஹ். ஹாஜிகள், ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய படையினர்கள். ஃபைதா தஆவும் ஃபஅஜாபு, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை அழைத்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அவர்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கிறார். ஃபஸஅலூஹு ஃபஅதாஹு, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எதையாவது கேட்பார்கள் என்று சொன்னால் அதனை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். இப்போது நாம் நம்முடைய ஊரிலிருந்து அல்லாஹ்வுடைய படையினராக நாம் வெளியாக போகிறோம். இங்கிருந்து வெளியாகக்கூடிய கட்டம் நம்முடைய எண்ணங்கள் நாம் சீராக்கிக் கொள்ள வேண்டும். நாம் இங்கிருந்தே நாம் பிடித்துக் கொண்டு நாம் செல்லலாம், அல்லது எமக்கென்று ஒரு இடத்தை அவர்கள்
அவர்கள் அமைப்பார்கள். அந்த இடத்திலிருந்து நாம் இஹ்ராத்தை கட்டி குளித்துவிட்டு இஹ்ராத்தை கட்டி நாம் செல்ல இருக்கிறோம். அன்பானவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஹஜ்ஜுடைய பயணம், உம்ராவுடைய பயணம் என்பது இது வாழ்க்கையுடைய இறுதி பயணம் என்பதாக நாம் உள்ளத்திலே நாம் நியத்து வைத்துக் கொள்ளலாம். எம்முடைய பயணம் இது வாழ்க்கையுடைய இறுதி பயணம். நாம் இந்த பயணத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம். எனவே என்னுடைய கொடுக்கல் வாங்கல்கள், எம்முடைய குடும்ப உறவுகள், நாம் யாரோடாவது நாம் மனஸ்தாபப்பட்டிருந்தால், யாரோடையாவது நாம் பேசாமல் இருப்போம் என்று சொன்னால் அவைகளை நாம் ஆரம்பமாக சீராக்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ் செய்ய போகிறோம், அல்லாஹ்வுடைய அந்த பைத்துல்லாவை நாடி செல்ல போகிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எம்முடைய தொடர்புகளை நாம் சீராக்கிக் கொண்டு செல்லும். படைத்தவனுடைய தொடர்பை சீராக்குவதற்காக வேண்டி நாம் செல்லக்கூடிய கட்டம் இங்கிருந்தே அந்த தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த கட்டிச்சாரத்தை ஏந்தியவர்களாக நாம் செல்லணும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையுடைய இறுதி பயணமாக இந்த பயணம் ஆக வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் நாம் செல்லணும். அப்போதுதான் இந்த வாழ்க்கையிலே இந்த பயணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை நாம் அடைந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய விடயங்களை பற்றி எங்களுடைய கண்ணியமான ஹஜ்ரத் சாதிக் அவங்க ஹஜ்ஜுடைய விடயங்களை பற்றி பேசுவாங்க. ஆரம்பமாக நாம் இங்கிருந்து செல்லுகின்ற சமயத்தில் முதலாவதாக நாம் உம்ராவுடைய கடமையை தான் இப்போது நாம் நிறைவேற்றும். ஹஜ்ஜுடைய கடமை என்பது அது குறிப்பிட்ட சில நாட்கள் தான் அந்த ஹஜ்ஜுடைய கடமை. ஆனா நாம் இங்கிருந்து நேர காலத்தோடு செல்லக்கூடிய நாம் ஆரம்பமாக உம்ராவுடைய கடமை நிறைவேற்றிவிட்டு அடுத்ததாக தான் ஹஜ்ஜுடைய காலம் வருகின்ற சமயத்திலே தான் ஹஜ்ஜுடைய கடமை நாம் நிறைவேற்ற போகிறோம். எனவே இங்கிருந்து செல்லக்கூடிய நாம் உம்ராவுடைய கடமை அது மிக முக்கியம் வாய்ந்த ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உம்ரா அது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமல். அந்த அமலை எவ்வாறு நாம் சரியாக நிறைவேற்றுவது என்ற ஒரு விடயத்தை தான் இந்த இடத்திலே நாம் முன்வைக்கிறோம். இப்போது நாம் ஊரில் இருந்து வெளியாகுவோம். வெளியாகக்கூடிய கட்டத்திலே எம்முடைய பொருட்கள், எம்முடைய கட்டிச்சாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு செல்வோம். இப்போது நாம் பள்ளியிலே சென்று ஒன்று மின்வாங்குடையிலே அல்லது எங்கேயாவது ஒரு இடத்திலே மாங்கோலையிலே சென்று நாம் குளித்து விட்டு இஹ்ராமுடைய ஆடையோடு நாம் வெளியாக போவோம். ஆரம்பமாக நாம் குளிக்கக்கூடிய நேரத்திலே உள்ளத்திலே நாம் என்ன வேண்டும், இந்த குளிப்பின் மூலமாக உள்ளத்திலே இருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் அது தூய்மை பெற்றுவிட வேண்டும். நாம் ஒரு ஜனாசாவாக இருந்து என்னை குளிப்பாட்டுவதை போலதான் என்னுடைய அந்த எண்ணம் உருவாகும். நாம் பிறக்கக்கூடிய சமயத்திலும் நாம் எவ்வாறு நாம் தூய்மையாக பிறந்தோமோ அதே போன்றுதான் செல்லக்கூடிய பயணம் இது தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் அந்த குளிப்பை நாம் குளித்துக் கொள்ளவும். எவ்வளவுக்கு நறுமணங்களை போட்டு நாம் குளிக்க முடியுமோ அந்த அளவு நாம் நறுமணங்களை விட்டு நாம் குளிக்க வேண்டும். குளித்து விட்டு நாம் இஹ்ராமுடைய ஆடையை நாம் கட்டுவோம். இஹ்ராமுடைய ஆடையை கட்டக்கூடிய சமயம் எங்களுடைய உள்ளத்திலே நியத்து வைக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கஃபனாக ஆகிட வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் வைத்திடுவோம். பிறக்கும் போதும் ஒரு குழந்தையை ஒரு வெள்ளை சீலையிலே தான் புடவையிலே தான் அவர்கள் வைக்கிறார்கள். அந்த மனிதன் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சமயத்திலும் அதே வெள்ளை புடவையிலே தான் அந்த மனிதனை கபருக்குள்ளே அடக்குகிறார்கள். எனவே இந்த வெள்ளை போர்வையை நான் சுத்துகிறேன், இது என்னுடைய கஃபனாக ஆகிடுமோ, இது ஆகிட வேண்டும், இதை இஹ்ராத்தோடு நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், மஹ்ஷரிலே நான் தல்பியாவோடு எழுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் உள்ளத்திலே வைக்க வேண்டும். இது அல்லாஹ் அப்படியே ஒரு பாக்கியத்தை தருவான்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், பெரும் பாக்கியம் என்பார்கள். அடுத்ததாக நாம் எப்படிய அந்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இப்போது எமக்கான அந்த நேரம் வருகிறது.
பயணத்தை ஆரம்பிப்போம். இப்போது நாம் செல்லக்கூடிய அந்த பயணம் எல்லாமே அது இன்னும் ஒரு இடத்திலிருந்து அந்த டச் பிளைட் மூலமாகத்தான் நாம் செல்ல போகிறோம். எனவே அதிகமானவர்கள் இப்போது துபாய் கத்தாமல் செல்லக்கூடியவர்களுக்கு மீகாத்தாக இருக்க போகிறது. அது கர்மே மனாசிர் என்று சொல்லக்கூடிய அந்த இடம்தான் எமக்குரிய மீகாத்தாக இருக்கும். குவைத்திலிருந்து செல்லக்கூடியவர்களுக்கு எலம்லம் என்று சொல்லக்கூடிய இடம் மீகாத்தாக இருக்கும். ஆனால் ஏனைய பிரதேசங்கள் ஏனைய நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு கர்மே மனாசிர் என்று சொல்லக்கூடிய இடம்தான் மீகாத்தாக இருக்கும். நபிய காலத்திலும் சுல்ஹுலைஃபா, ஜுஹ்ஃபா, கர்மே மனாசில், ஜாத்துல் இர்க் என்ற போன்ற இடங்கள் மீகாத்தாக இருந்திருக்கிறது. அதிலே ஒரு மீகாத் தான் கர்மே மனாசில் என்று சொல்லக்கூடிய மீகாத். இந்த மீகாத்தை அடையக்கூடிய சமயம் நாம் இஹ்ராமுடைய அந்த உம்ராவுடைய நியத்தை வைப்போம். லப்பைக உம்ரா, யா அல்லாஹ் நான் உம்ரா செய்வதற்காகவே நான் நியத்தை வைக்கிறேன் என்ற நியத்தை வைத்துக் கொண்டு நாம் தல்பியாவோடு நம்முடைய பயணம் ஆரம்பிக்க போகிறது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நம்முடைய நாவுகள் அதிகமாக சிக்கல்கள் செய்யக்கூடிய நாவுகளாக, அதிகம் தல்பியாக செய்யக்கூடிய நாவுகளாக என்ற நாவுகள் இருக்க வேண்டும். இப்போது இஹ்ராமுடைய நியத்தை வைத்துக் கொண்டு அந்த மீகாத்தில் இருந்து நாம் நம்முடைய அந்த தங்கும் இடத்துக்கு நாம் வருவோம். நம்முடைய பொதிகளை வைத்துவிட்டு இப்போது நாம் ஹரமுடைய அந்த பகுதிக்கு நாம் நம்மை கூட்டிக் கொண்டு செல்வார்கள். அந்த ஹரமுடைய பகுதிக்கு செல்லக்கூடிய சமயத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் அந்த காபத்துல்லாவை நேரடியாக நாம் முழுமையாக பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அதிலே ஒரு முக்கியமான விடயம் தான் நம்முடைய பார்வையை தாழ்த்திக் கொண்டு நாம் அந்த காபாவை முழுமையாக நாம் பார்க்கணும். காபத்துல்லாவை நாம் போகின்ற வழிகளிலே அது சிறு சிறு பகுதிகளாக விளங்க ஆரம்பிக்கும். அந்த பகுதிகளை நாம் பார்க்காமல் முழுமையாக சென்று அந்த காபாவை பார்க்க வேண்டும். அப்போதுதான் என்னுடைய உள்ளம் அந்த இடத்திலே லயிச்சு இருக்கு. நாம் ஆரம்பத்திலே நாம் அந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டு செல்வமாக இருந்தால் காபாவுடைய மேல் பகுதி விளங்கும், காபாவுடைய அந்த ஓர பகுதி விளங்கும். ஆனால் அந்த பகுதிகளை பார்க்காமல் நாம் பார்வையை தாழ்த்திக் கொண்டு நாம் தல்பியா சொன்ன பிரகாரம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ற அந்த தல்பியாவோடு நாம் பார்வையை தாழ்த்திக் கொண்டு நாம் செல்வோம். அல்ஹம்துலில்லாஹ், உலமாக்கள் இருக்கிறார்கள், பல வருடங்கள் அனுபவசாலிகள். அவர்களுடைய தந்தையை தொடக்கம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக வழிகாட்ட செய்யக்கூடியவர்கள், அடுத்ததாக 20-25 வருஷங்களாக வழிகாட்ட செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உங்களை சொல்வார்கள், இதோ காபா வந்துவிட்டது, உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள், பார்வையை பாருங்கள் என்று சொல்வார்கள். அந்த இடத்திலே தான் காபா முழுமையாக தெரியக்கூடிய நேரம் என்னுடைய பார்வை உயர்த்த வேண்டும். அப்போது என்னுடைய கண்களால் எம்மை அறியாமலே கண்கள் கலங்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் முதலாவது பார்வையில் அந்த காபாவை பார்த்து நாம் கொஞ்ச நேரம் துஆக்கள் செய்ய வேண்டும். முதலாவது தடவை அந்த காபாவை பார்க்க போகிறோம். அந்த காபாவை பார்த்து நாம் கேட்கக்கூடிய அந்த துஆ அது கபூல் செய்யப்படும். அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ்வுடைய காபாவை நான் பார்த்து விட்டேன், இதற்கு பிறகு என் வாழ்க்கையில் நான் பாவங்களை விட்டு நான் தூய்மை அடைய வேண்டும், பாவத்துடைய எண்ணங்கள் வந்துவிடக் கூடாது என்ற அந்த பிரார்த்தனையை அந்த காபாவை பார்த்தவுடன் என்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். கண்களால் கண்ணீர் வடிய வேண்டும். அந்த காபாவை முழுமையாக பார்க்கக்கூடிய சமயம் அதற்கு துஆ கேட்டதற்கு பிறகு நாம் ஹஜருல் அஸ்வத் அந்த கல்லில் இருந்து எப்படி அந்த தவாஃப் ஆரம்பிக்க போகிறது, அதற்கு தான் அந்த இடத்திலே பச்சை லைட் என்ற ஒன்றை வைத்திருப்பார்கள். அது அந்த ஹஜர் அஸ்வதுக்கு நேராக இருந்து கொண்டிருக்கும். அந்த இடத்திலிருந்து எப்படி தவாஃபை ஆரம்பிக்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, தவாஃபை ஆரம்பிக்கக்கூடிய சமயம் ஹஜர் அஸ்வத் கல்லுக்கு நேராக எப்படி கரங்களை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையோடு நாம் தவாஃபை ஆரம்பிப்போம். அந்த ஹஜர் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்திலே தான்
முல்தஸம் என்ற பகுதி இருக்கிறது, துஆ கபூலியத்துடைய பகுதியாக இருக்கிறது. அதுவும் துஆ கபூலியத்துடைய பகுதி. ஹஜர் அஸ்வதுடைய கல், இதுவும் துஆ கபூலியத்துடைய பகுதி. அந்த ஹஜர் அஸ்வது கல்லை சுற்றாக முல்தஸமை வந்தடைவோம். முல்தஸமை கடந்ததன் பின்னால் இப்பொழுது காபாவுடைய அந்த வாசல் வரும். அதற்கு மேலாக மீசான் இருந்து கொண்டிருக்கும், பீலி இருந்து கொண்டிருக்கும். அந்த காபாவுடைய வாசல், அந்த மீசா, இதெல்லாம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய பகுதிகள். அந்த மீசாவுக்கு நேராகத்தான் அங்கே ஹிஜ்ரே இஸ்மாயில் இருந்து கொண்டிருக்கும். அதுவும் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய பகுதி. அதற்கு அப்படியே முன்னால் வரக்கூடிய சமயம் ஹதீபுடைய பகுதி வரும். அப்படியே சுற்றி கொண்டு வருவோம். இதெல்லாம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய பகுதிகள். அப்படியே மலம் வரக்கூடிய சமயம் ஹிஜ்ரே இஸ்மாயில் ருக்னே யமானி என்று சொல்லக்கூடிய அந்த ருக்னே யமானி வரும். அதுவும் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய பகுதிகள். ருக்னே யமானி என்பது ஹஜர் அஸ்வதுடைய கல் எப்படி அந்த கபாவுடைய அந்த திரை நீக்கப்பட்டு அது வெளிரங்கமாக அப்படியே தெரியுமோ, அதே போன்றுதான் ருக்னே யமானி என்று சொல்லக்கூடிய பகுதியும் அது திரை நீக்கப்பட்டு அது அந்த கபாவுடைய சுவர்கள் விலகக்கூடிய பகுதிதான் ருக்னே யமானி என்று சொல்லக்கூடிய பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இடத்தில் கேட்கக்கூடிய துஆவுக்கு அல்லாஹ் 70 மலக்குமார்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஆமீன் சொல்வதற்காக. நாம் கேட்கக்கூடிய அந்த துஆ அந்த இடத்திலே அங்கீகரிக்கப்படும். எனவே அந்த இடத்தை நாம் அடையக்கூடிய சமயம் நாம் துஆக்கள் செய்ய வேண்டும். நாம் அந்த இடத்திலே இருந்து கேட்பதற்கு சில வேளை எமக்கு சங்கடமாக இருக்கும். பின்னால் வரக்கூடியவர்கள் நம்மை சாய்த்துக் கொண்டு சென்று விடுவார்கள். ஆனால் எப்படி அந்த தவாஃபுடைய நேரம் துஆக்களோடு தவாஃபுகள் செய்யப்படும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். இந்த குர்ஆனில் இந்த துஆவை அதிகமாக நாமங்களே ஓதி ஓதி நாம் துஆ செய்யணும். நாம் மனதார துஆ செய்யணும் போவோம். எப்படி தவாஃபுகளிலே நாம் யாரோடு பேசுவது நாம் தவிர்த்துக் கொள்ளணும். தவாஃப் என்பது இது தொழுகையை போன்றது. எனவே உது இல்லாமல் தவாஃப் செய்ய முடியாது. சமீ செய்யலாம், ஆனால் தவாஃப் செய்ய முடியாது. எனவே யாரோடு பேசாமல் சிக்கல்களோடு நாம் செல்லிக் கொண்டு இந்த தவாஃப் 7 சுற்றுகளை நாம் செய்ய வேண்டும். அந்த 7 சுற்றுகள் செய்யக்கூடிய சமயத்திலே நாம் காபாவுக்கு சில சமயம் கிட்டவும் ஆகுவோம். அந்த நேரத்திலே நாம் காபாவுடைய திரையை கூட பிடித்திடக் கூடாது. ஏன் காரணம் என்றால் காபாவுடைய திரை அந்த காபாவிலே நறுமணங்கள் பூசப்படும். ஒரு ஹாஜி ஒரு உம்ரா செய்யக்கூடியவர் அந்த இஹ்ராமோடு நியத்தோடு இருக்கக்கூடிய கட்டம் தன்னுடைய கடமை நிறைவேற்றும் வரைக்கும் நறுமணத்தை அவர் தொட முடியாது, அவர் பூச முடியாது. அது அவர் அவ்வாறு செய்துவிட்டால் அதற்கு குற்றம் பரிகாரம் அவர் நிறைவேற்ற வேண்டும். எனவே நாம் அதிகமானவர்கள் அந்த காபாவும் சுற்றி சுற்றி வரக்கூடிய சமயம் கிட்டமாக ஆகிவிடுவோம். கிட்டமாக ஆகக்கூடிய சமயத்திலே காபாவுடைய திரையை பிடித்து துஆ கேட்போம் என்பதாக எங்கள் சிலர் நாம் உட்பட்டு விடுவோம். தயவு செய்து நாம் செய்து விடக்கூடாது. ஏன் அதிலே நறுமணங்கள் பூசப்பட்டிருக்கிறதை எங்களுடைய உடம்புகளிலே பட்டுவிடும். நாம் நறுமணத்தை நாம் தொட்டவர்களாக மாறிவிடுவோம். எனவே இந்த தவறுகளிலிருந்து நாம் தவிர்த்துக் கொள்ளவும். நாம் ஏனைய பக்தர்களுக்கு செல்லக்கூடிய சமயம் தவாஃப்கள் செய்யலாம். அந்த தவாஃப்களில் தாராளமாக காபாவுடைய திரையை பிடித்து துஆ செய்யுங்கள். அந்த காபாவுடைய வாசல்களிலே அந்த கதவுகளிலே இருக்கக்கூடிய அந்த கதவடியை பிடித்து துஆ செய்யுங்கள். எல்லா இடங்களிலும் ருக்னே யமானியை பிடித்து துஆ செய்யலாம். ஹஜர் அஸ்வதை கல்லுக்கு முத்தமிடுவது அது சாத்தியம். அல்லாஹ் பாக்கியத்தை தந்தான் சொன்னால் முத்தமிட்டு நாம் கையில் கொண்டு துஆ செய்யலாம். ஆனால் இங்கே கடமையான அந்த தவாஃபுடைய நேரத்தில் தவாஃபை மாத்திரம் நாங்கள் மையமாக கொண்டு விடுவோம். எப்படி வழிகாட்டிகளுக்கு பின்னால நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவர்களோடு சென்று அந்த 7 சுற்றுகளை நாம் முடித்ததற்கு பின்னால் மகாமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த மகாமே இப்ராஹிமுக்கு பின்னால் அதற்கு நேராக வந்து நாம் 2 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகையை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அந்த தொழுகையில் முதலாவது ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹாவோடு குல் யா அய்யுல் காஃபிரூன் என்ற சூராவை ஓதிக்கொள்வது. இரண்டாவது ரக்காத்தில்
சூரா ஃபாத்தியாவோடு சூரத்து இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை நாம் ஓதிக்கொள்வது. தொழுது முடித்ததற்கு பின்னால் அன்பானவர்களே அந்த இடத்திலே வைத்து நாம் துஆ செய்ய வேண்டும். தொழுது முடித்தவர்களை விட்டு செல்வதல்ல, நாம் அந்த தவாஃபுடைய கபூலியத் நாம் செய்திருந்த உம்ரா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விடயங்களுக்குமாக நாம் அந்த இடத்திலே நாம் அதிக நேரம் கொடுத்து நாம் துஆ செய்ய வேண்டும். துஆ செய்துவிட்டு இப்போது நாம் ஜம்சம் நீரை நன்றாக அருந்த வேண்டும். அந்த இடத்திலே நாம் சைக்கு போகக்கூடிய வழிகளிலே ஜம்சம் நீரை வைத்திருப்பார்கள். நிறைய அளவு நாம் அந்த ஜம்சம் நீரை முடியுமான அளவு நாம் அதிகமாக குடிக்க வேண்டும். அந்த ஜம்சம் நீரை குடித்து விட்டோமா இப்போது சஹீக்காக வேண்டி செல்வோம். சஹீருடைய விடயம் அன்பான சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த சஹீ செய்யக்கூடிய சமயத்திலே சஃபாவுடைய மலை மர்வாவுடைய மலை இரண்டு மலைகள் இருக்கிறது. அந்த இரண்டு மலைகளும் துஆ கபூலியத்துடைய இடம். அந்த இரண்டு மலைகளுக்கு இடையிலே நாம் கோட்டம் போடக்கூடிய நாம் நடக்கக்கூடிய பகுதி இதுவும் துஆ கபூலியத்துடைய இடமாக இருக்கப்படுகிறது. நாம் சஹீ செய்யக்கூடிய சமயம் 3 தட்டுகளாக இருந்து கொண்டிருக்கும். 3வது தட்டிற்கு நாம் சென்றோம் சொன்னால் அங்கே எல்லாம் கண்ணாடி போலைகள் தான் விளங்கும், மலைகள் விளங்காது. 6 அடிப்பகுதியிலே தான் அந்த சஃபாவுடைய மலைக்கு தோற்றத்தை விளங்கும். ஆனால் சஃபாவுடைய மலையை தொட முடியாது, மலைக்கு வர அதனை கண்ணாடிகளால் மறைத்து வைத்திருப்பார்கள். ஆனால் மர்வாவுடைய மலை இருக்கிறது, அந்த மர்வாவுடைய மலையை ஏறி உட்கார்ந்து நாம் துஆ செய்ய முடியும். அந்த மர்வாவுடைய மலையை நாம் இருந்து நாம் துஆ செய்ய முடியும். எனவே அதனுடைய அந்த நேரத்திலே நம்முடைய வழிகாட்டல்கள் எந்த பகுதியில் செல்ல முடியுமோ அந்த பகுதியில் சென்று கொள்வது. சென்று அந்த இடத்தை நாம் அடைந்தோமா சஃபாவில் இருந்து நம்முடைய அந்த சஹீயை ஆரம்பிப்போம். அந்த சஹீயை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே 3 விழுத்தம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அந்த சஹீயை ஆரம்பிப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு வ ஸதக வஹ்தா வ அன்ஜஸ வஹ்தா வ அஸம அல் அஹ்ஸாப வஹ்தா. இந்த துஆவோடு இந்த சஹீயை ஆரம்பிப்போம். அந்த சஃபாவுல இருந்து மர்வா வரைக்கும் எங்களுடைய அந்த சஹீ ஆரம்பிக்கும். அதிலே ஒரு பச்சை லைனுடைய ஏரியா இருக்கிறது. அதிலே கொஞ்சம் வேகமாக ஆட்கள் செல்லும், பெண்கள் அல்ல ஆண்கள். அந்த பகுதியிலே கொஞ்சம் வேகமாக நாம் அந்த இடத்தை நாம் ஓட வேண்டும். ஓடி சென்று மர்வாவை அடைவோம். அந்த மர்வாவில் இருந்து திரும்ப சஃபாவுக்கு வருவோம். சஃபாவிலிருந்து திரும்ப மர்வா. இப்படி நாம் அதிலே 3 சுற்றுகள் 3 சுற்றுகள் வரக்கூடிய சமயம் 7 சுற்றுகளாக இருக்கும். சஃபாவிலிருந்து மர்வா சஹீ ஒன்றாக ஆகிவிடும். திரும்ப மர்வாவிலிருந்து சஃபா, திரும்ப சஃபாவிலிருந்து மர்வா. இப்படியாக நாம் சஹீயை செய்து விட்டோமா இடைப்பட்ட நேரம் இந்த துஆக்களை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததுதான் உம்ராவுடைய கடமைகளில் இப்போது நாம் இந்த சஹீயை நிறைவேற்றி விட்டோம் சொன்னால் அடுத்த ஒரு கடமை தான் நம்முடைய தலைமுடிகளை வலிக்கக்கூடிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. தலைமுடிகளை களைவது, தலைமுடிகளை அது சிரைப்பது என்ற 2 விடயம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிக்கக்கூடியவர்களுக்கு நபி அவர்கள் 3 விழுத்தம் இஸ்திக்பார் செய்தார்கள். அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக என்று துஆ செய்தார்கள். அதை சிரைக்கக்கூடியவர்களுக்கு 1 விழுத்தம் நபி அவர்கள் செய்தார்கள். எனவே வலிப்பதுதான் ஆக சிறந்ததாக இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் முடிகளை கத்தரித்துக் கொள்ள வேண்டும். இதோடு உங்களுடைய உம்ராவுடைய கடமைகள் அது முடிவடைகிறது. நியத்தை வைத்தீர்களா, தவாஃபை 7 சுற்றுகளாக வலம் வந்தீர்களா, சஹீ செய்தீர்களா, உங்களுடைய முடிகளை களைந்து விட்டீர்கள் சொன்னால், அதற்கு பிறகு குளித்து விட்டீர்கள் சொன்னால் உங்களுடைய அந்த இஹ்ராமை கலப்பி விடலாம். உம்ராவுடைய கடமை பூர்த்தியாகிவிட்டது. உங்களுடைய உம்ராவுடைய கடமை நிறைவேற்றிய பின்னால் இஹ்ராமை நாம் கலப்பி விட முடியும். அதற்கு பின்னால் நீங்கள் அந்த ஹரம் மக்காவுடைய எல்லையில் இருக்கக்கூடிய சில இடங்களை உங்களுக்காகவே கூட்டிக் கொண்டு செல்வார்கள்.
நாம் ஹரத்தை அடையக்கூடிய சமயம் தான், மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவியை அடையக்கூடிய சமயம் தான் எங்கள் உள்ளத்தில் வர வேண்டும். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து திரிந்த பூமிகள். அதிலே ஹரம் மக்கா என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வருடம் அந்த இடத்திலே தான் வாழ்ந்திருக்கிறார்கள். நான் நடக்கக்கூடிய பூமி இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் நடந்த பூமிக்கு மேலாக நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த சிந்தனை நாம் எடுக்க வேண்டும். அதற்கு பின்னால் நாம் புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடத்தை பார்ப்போம், மியூசியங்களை பார்ப்போம், தாய்க்கு செல்வோம், அங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜித் அப்பாஸை பார்ப்போம், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நாம் பார்ப்போம். அதற்கு பின்னால் நாம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்வோம். ஏன் நாம் ஆவணத்திலே செல்வதனால் நாம் மக்காவிலிருந்து நாம் மதீனாவுக்கு சென்று விடுவோம். மதீனாவுக்கு நாம் செல்லக்கூடிய சமயம் மக்காவிலிருந்து கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தொலைதூரம் தான் மதீனாவுடைய அந்த போர்டராக இருக்கிறது. நாம் நினைக்க வேண்டும் பாதையால் செல்லக்கூடிய சமயம் இந்த பாதையால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு நடந்து சென்றார்கள் என்று நாம் ஆவணத்திலே சென்று கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு 5-6 மணித்தியால பயணம் செய்வோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாதைகள் போடுவதற்கு முன்னால் கரடு முரடான அந்த மலைகளுக்கு மேலால் நபி அவர்கள் எப்படி பயணம் செய்திருப்பார்கள் என்ற அந்த சிந்தனையோடு அதிகம் ஸலவாத்துகளோடு நாம் அந்த மதீனத்துடைய மண்ணை வந்தடைய வேண்டும். நாம் எத்தனை 1000 ஸலவாத்துகள் சொல்ல முடியுமோ அத்தனை ஸலவாத்துகளை ஓதிக்கொண்டு அந்த மதீனா மண்ணை நாம் அடைய வேண்டும். நம்முடைய நாவுகள் அது பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய நாவுகளில் தேவையில்லாத விடயங்கள், அவதூறுகள், நம்முடைய நாவுகளில் புறம், நம்முடைய நாவுகளில் தூசண வார்த்தைகள், இவைகள் நம்முடைய நாவுகளில் வந்துவிடக் கூடாது. பயணங்கள் என்ற சமயத்திலே பயணம் என்பது பயணம் என்பது வேதனையிலே ஒரு பகுதி. எனவே அந்த பயணத்திலே பல சிரமங்கள் வரலாம், பல கஷ்டங்கள் வரலாம். அந்த கஷ்டங்களை நாம் பொறுமையோடு சகித்துக் கொண்டு நம்முடைய பயணங்களை நாம் இருந்து கொள்ள வேண்டும். எனவே மதீனாவை அடையக்கூடிய சமயம் நாம் அதிகம் ஸலவாத்தோடு செல்ல வேண்டும். அந்த மதீனாவிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரௌதா ஷரீஃப் இருக்கிறது. அந்த ரௌதா ஷரீஃபை நாம் சென்று பார்ப்போம். அந்த ரௌதா ஷரீஃபை பார்க்கக்கூடிய சமயம் நாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு சலாம் சொல்வோம். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ். அதற்கு பக்கத்தால ஹஜ்ரத் அபூபக்கருடைய கபர் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்க யா அபூ பக்கர். அதற்கு அடுத்ததாக ஹஜ்ரத் உமருடைய கபர் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்க யா உமர் என்று சொல்லி அந்த கபர்களை நாம் சியாரத் செய்துவிட்டு எமக்கு அந்த வெள்ளை காப்பட் என்று சொல்லக்கூடிய, இப்போது வெள்ளை காப்பட் அல்ல பச்சை காப்பட் தான், அந்த பகுதிகளில் தொழக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்தது சொன்னால் அந்த பகுதியில் தொழுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மாபைன மின்பரி மாபைன மின்பரி வபைத்தி ரௌதத்து ரியால் ஜன்னah. இது சொர்க்கத்திலே பூமி என்று சொன்னார்கள். அந்த இடத்திலே தொழக்கூடிய பாக்கியம் கிடைத்தது சொன்னால் அந்த இடத்திலே நாம் தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து நாம் அந்த மதீனத்துடைய மண்ணிலே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான இடங்களை நாம் பார்ப்போம். அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட இடங்களை பார்ப்போம். அந்த பத்ர் யுத்தம் நடப்பதற்காகவே நபி அவர்கள் மசூரா செய்த இடங்களை பார்ப்போம். அந்த பத்ரிலே ஷஹீதான அந்த சுஹதாக்களுடைய இடங்களை பார்ப்போம். உஹதுடைய இடத்தை பார்ப்போம். அந்த உஹதுடைய மலையை சென்று பார்ப்போம். நபி அவர்கள் சொன்னார்கள், உஹதுடைய மலை என்னை நேசிக்கிறது, நீங்களும் அந்த உஹதுடைய மலையை நேசிங்க என்று சொன்னார்கள். அந்த உஹதுடைய மலைக்கு செல்வோம். கந்தகுடைய யுத்தம் நடந்த இடங்களை பார்ப்போம். மஸ்ஜித் கிப்லத்தையை பார்ப்போம். எங்களை அந்த இடங்களுக்கு எல்லாம் கூட்டிக் கொண்டு செல்வார்கள். நாம் பார்க்கக்கூடிய சமயம் நாம் ஒவ்வொன்றாக நபி அவர்கள் சென்ற இடங்கள், நபி அவர்கள் இருந்த இடங்கள், சஹாபாக்கள் இருந்த இடம் என்பதால் ஒவ்வொரு இடங்களையும் நாம் அந்த இடத்திலே நாம் உள்ளத்திலே நாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மதீனாவில் இருக்கக்கூடிய சமயம்தான், மக்காவில் இருக்கக்கூடிய சமயம்தான் எங்களுடைய ஒவ்வொரு தொழுகைகளையும் நாம் ஹரத்திலே, மஸ்ஜித் நபவியிலேயும் மஸ்ஜித் ஹரத்திலேயும் எங்கள் தொழுகைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய விடுதிகளில் எப்படி அந்த ரூம்களில் எப்படி தொழுகைகளை அமைத்துக் கொள்வதை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். பாதையில் நாம் இருக்கக்கூடிய விடுதிகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாதையும் ஹரத்துடைய எல்லையாகத்தான் இருக்கும். அந்த பாதையில் தொழுதாலும் ஹரத்திலே எங்கள் தொழுது நன்மை கிடைக்கும். ஆனால் நான் அந்த இடத்திலே தொழுதக்கூடாது.
இவ்வளவு காசுகளை செலவழித்துக் கொண்டு செல்கிறோம், இவ்வளவு நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக செல்கிறோம். நாம் நம்முடைய தொழுகைகள் ஒவ்வொன்றையும் நாம் ஹரத்துக்கு சென்று நாம் தொழுது கொள்ள வேண்டும். நேர காலத்தோடு செல்ல வேண்டும். அரை மணி நேரத்திற்கு முன்னதாக, ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக சென்றால் தான் அந்த ஹரத்துடைய எல்லைக்கு செல்ல முடியும். ஏன் அரை மணி நேரத்திற்கு முன்னதாக அந்த வாசல்களை கீழே செல்லக்கூடிய வாசல்களை மூடி விடுவார்கள். நாம் நேர காலத்தோடு சென்றால் தான் அந்த கீழ் இருக்கக்கூடிய அந்த ஹரத்துக்குள்ளால் தொழ முடியும். எனவே அந்த இடத்திலே சென்று தொழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை வைக்க வேண்டும். நான் ஒவ்வொரு தொழுகையையும் ஹரத்திலே சென்று தொழுகிறேன். பயணங்களில் பயணங்களுடைய சமயத்தை தவிர நான் இருக்கக்கூடிய நேரம் ஹரத்திலேயே தான் தொழுவேன் என்ற நியத்தை வைக்க வேண்டும். மதீனாவில் இருக்கக்கூடிய நேரம், வெளியிலே பயணம் செய்யக்கூடிய நேரத்தை தவிர நான் மதீனாவிலே என்னுடைய விடுதியில் இருக்கிறேனா, மஸ்ஜித் நபவியிலே சென்றுதான் நான் தொழுவேன் என்ற எண்ணத்தை வைக்க வேண்டும். நாம் விடுதிகளிலே நாம் தொழுதக்கூடாது. உலக சிறப்புகளை அடைவதற்காக வேண்டி நாம் நம்முடைய பயணங்களை ஆரம்பித்துக் கொண்டு செல்கிறோம். அந்த சிறப்பை நாம் அடைய வேண்டும். அதிகமாக துஆக்கள் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய ஊருக்காக வேண்டி துஆக்கள் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய ஊருடைய வளர்ச்சி, இந்த ஊருடைய இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சி, ஏன் இந்த காலத்துக்கு நாமுடைய காலம், நம்முடைய பிள்ளைகளுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி என்னென்ன வாழ்க்கையில் தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளுக்குமாக துஆ செய்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, நம்முடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளுக்காக வேண்டி துஆ செய்து கொள்ளுங்கள். அதிகமாக மக்காவில் இருக்கக்கூடிய காலம்தான், மதீனாவில் இருக்கக்கூடிய காலம்தான் நாம் அருந்தக்கூடிய நீரை ஜம்சமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அந்த ஜம்சம் நீரை நாம் அருந்தக்கூடிய அந்த பாக்கியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எப்படி விடுதிகளுக்கு நாம் அந்த ஜம்சம் நீரை கொண்டு வந்து அந்த ஜம்சம் நீரை நாம் அந்த இருக்கக்கூடிய அத்தனை நாட்களும் ஜம்சம் நீரை மாத்திரம் தான் குடிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒவ்வொரு வடகளை குடிக்கக்கூடிய நேரம் அந்த துஆக்களை செய்து கொள்ளுங்கள். ஜம்சம் நீர் குடிக்கக்கூடிய சமயத்திலே கேட்கக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படும். அதனால் அந்த நீரை நாம் இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் குடிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ளுங்கள். அங்க இருக்கக்கூடிய நீர்களை குடிப்பதை விட ஜம்சம் நீரை குடிக்கக்கூடிய பாக்கியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மதீனாவிலே எல்லா இடங்களிலும் ஜம்சம் நீர் இருக்காது. ஒரு சில பகுதிகளில் தான் மஸ்ஜித் நபவியில் ஜம்சம் நீர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களுக்கு சென்று அந்த ஜம்சம் நீரை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த ஹஜ்ஜுடைய பயணம், இந்த உம்ராவுடைய கட்டங்கள் நல்லதாக பிரயோஜனமாக கழிய வேண்டும். ஒவ்வொருத்தர் நியத்து வையுங்கள். இந்த பயணம் என்ற வாழ்க்கையின் இறுதி பயணம், இதனை நான் சரியாக செய்ய வேண்டும். இவ்வளவு ரூபாய்களை செலவழித்து நான் செல்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு நேரங்களும் பிரயோஜனமாக கழிய வேண்டும். எல்லோரும் ஒன்றாக செல்கிறோம். நாம் எங்களுக்குள்ளால் நாம் குர்ஆன்களை ஓத வேண்டும், சிக்ருகளை செய்ய வேண்டும். இந்த 30 நாள் பயணம், இந்த 30 நாள் பயணத்தில் குறைஞ்சது ஒரு குர்ஆன் சரி ஓதி முடித்து விட்டு வர வேண்டும். ஆக கூடுதல் ஒரு 4-5 நாளைக்குள்ளால் ஒரு குர்ஆனை முடிக்க முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ், பெரும் பாக்கியம். காபாவுக்கு முன்னால் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஹரம் ஷரீஃபிலே அது இபாதத்துக்கு சில பகுதி ஒதுக்கப்படும். உங்களுக்கு ஓடுகளை மறைத்து இபாதத்துகளை சிலர் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த பகுதியில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் தொழுகைகளில் குர்ஆன் திலாவத்தில் ஈடுபட முடியும். எனவே அந்த பகுதிகளில் நாம் குர்ஆனை ஓத வேண்டும். நாம் அதிகமாக குர்ஆனுடைய திலாவத்துகள், சிக்ருகள், ஸலவாத்துகள், துஆக்கள் என்று சொல்லி இந்த பயணத்தை அமைப்போம். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹஜ்ஜுடைய, நம்முடைய உம்ராவுடைய பயணங்களை அல்லாஹ் கபூலியத்துடைய பயணமாக ஆக்குவானாக. எந்த விதமான தடையின்றி அல்லாஹ் தஆலா ஆஃபியத்தோடு இந்த பயணத்தை நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கட்டாயமாக இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மதரசாக்கள், அதில் என்னுடைய நிறுவனத்துக்கு ஈடாக 3 மதரசாக்கள் நடைபெறுகிறது. ரப்பானியா, ஃபாத்திமா, உபைத், காபன் சொல்லி 3 மதரசாக்கள் நடைபெறுகிறது. அது இல்லாம உங்களுடைய ஊர்ல காஷ்மீர் ரூம் இருக்கிறது, இங்க லேடிஸ் மதரசா இருக்கிறது, ஐவன் இருக்கிறது. எல்லா மதரசாக்களுக்கும் ஆசைங்க. இந்த மதரசாவுடைய வளர்ச்சிகள், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாடசாலைகளுடைய கல்வி தகமைகள், இந்த ஊருடைய வாலிபர்கள், இந்த ஊருடைய வாலிப பெண்கள், இவர்களுக்காக வேண்டி உங்களுடைய பிரார்த்தனையை சேர்த்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ஊருடைய வளர்ச்சி, இது குடும்பத்துடைய சந்தோஷம், இவைகளுக்காக வேண்டி கட்டாயம் துஆ செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக நம்முடைய ரப்பானியா அந்த நிறுவனத்துக்கு கீழாக இயங்கக்கூடிய இந்த 3 மதரசாக்கள், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக இந்த ஊருடைய
பாதுகாப்புக்காக வேண்டி அல்லாஹ் மூன்று மதரசாக்களை வைத்திருக்கிறார். இந்த மூன்று மதரசாக்களை குர்ஆன் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஹதீஸ் வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இது கியாமத் பரியந்தம் வரைக்கும் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய பேரான துஆக்களை சேர்த்துக் கொள்ளுங்க. இங்க இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இவர்களுக்காக வேண்டியும் கட்டாயம் துஆக்களை சேர்த்துக் கொள்ளுங்க. அடுத்ததுதான் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் ஹஜ்ஜை செய்ய வேண்டும், உம்ராக்கள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையை நீங்க கட்டாயம் செய்து கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா அனைவரையும் கபூல் செய்வானாக. விரைவிலே ஜெர்மனி ஜமாத் இருக்கின்ற நம்முடைய ஹஸ்ரத் அவர்களுக்கு அதனை அல்லாஹ் நசீபாக்கி வைக்க வேண்டும். நம்முடைய பிரார்த்தனைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது தர்பியா பிரதான தர்பியா அதனை தொடர்ந்து ஹஸ்ரத் அவர்களுடைய துஆ பிரார்த்தனையும் بسم الله الرحمن الرحيم. فأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الحج المبرور ليس له جزاء إلا الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக உலகம் முழுக்க ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் அல்லாஹ்வுடைய அருள் பார்வைப்பட்டவர்கள் தெரிவாகி செல்லுகின்ற நேரத்தில் இந்த ஊருடைய ஒரு தூதுக்குழுவாக அல்லாஹ்வுடைய வீட்டை தரிசிக்க தயாராக இருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தெரிவுதான் அவருடைய வீட்டுக்குரிய பயணம். எங்களை வீட்டில் நாம் ஒரு விருந்து ஏற்பாடு செஞ்சா யார் வருவாங்க? நான் அழைக்கிற அந்த வருவாங்க. யாராலே போகும்? சும்மா ரோட்டில் இருந்து வந்தவங்க கூப்பிடுவோமா? இல்லை, நாம் துவக்கி எடுப்போம். இதுல யாரை கூப்பிடுவோம், அதுல யாரை கொடுப்போம்? எங்களை மனசுக்குப்பட்ட விருப்பங்கள் ஆக்கிற துவக்கி எடுத்து அழைத்து கொடுப்போம். எங்களை வீட்டுடைய விருந்துக்கு ரஹ்மானுடைய வீட்டுடைய விருந்தாளிகள் அல்லாஹ் தான் துவக்கி எடுத்து அழைப்பு தந்திருப்பார். அல்லாஹ் எப்ப அழைப்பு தந்தான்? அல்லாஹ் தஆலா கஅபாவை கட்டுகின்ற பொறுப்பை கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மூலமே அழைப்பையும் ஆரம்பித்தார். காபத்துல்லா அதுக்கு முன்னாலே இருந்தது. ஆரம்ப காபத்துல்லா அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது கட்டப்பட்ட கதை சொல்லல. இன்ன அவ்வள பைத்தின் புதிய நாசி, மனிதர்களுக்காக வேண்டி வைக்கப்பட்ட காபா என்றுதான் சொல்றாங்க. புனி என்று சொல்லாமலுக்கு புதிய என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால கட்டப்பட்ட வீடு என்று சொல்லாமலுக்கு வைக்கப்பட்டது என்று சொல்லியிருப்பதனால உலமாக்கள் சொல்றாங்க, முதலாவது காபத்துல்லா கட்டல்ல, அப்படியே அல்லாஹ்விடமிருந்து சுவர்க்கத்திலிருந்து வானத்துக்கு மேலிருந்து அப்படியே கொண்டு இறக்கி வைக்கப்பட்டது. மாணிக்கத்தினாலான அந்த காபத்துல்லா மரகதத்தினாலான 2 கதவுகள் போடப்பட்டிருந்தது. அதுதான் முதலாவது காபத்துல்லா. பின்னால் மனிதர்கள் படைக்கப்பட்டதும் இனி உலகத்துடைய மனிதர்களுடைய வேலைப்பாடு வேணுமே கட்டுங்க என்று சொல்லி அந்த கோபத்தை மேல எடுத்துட்டார். பிறகு கட்டப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரையில நபிமார்கள் பலரும் அதை கட்டிட துறையில் அதில் தொடர்பாக இருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக கட்டினார்கள். அவர்கள் கொண்ட அத்திவாதத்தில் தான் இன்றைக்கும் அந்த காபத்துல்லா இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காபத்துல்லாவுடைய தரிசனத்திற்காக வேண்டி செல்லுகின்ற நாம் ஒரு தூது குழு என்னை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறார் என்ற
மனசுல ஒரு பெரிய ஒரு நன்றி உணர்வுடன் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாட்டுடைய ஜனாதிபதியிலிருந்து ஒவ்வொரு ஊரிலிருந்தும் ஒரு குழு விசேடமான ஒன்று கூட அவன் விளங்குல எங்கள ஊர்ல 3 பேர், அது நானும் ஒரு ஆள். என்ன எதை வச்சு தெரிவு செஞ்சாங்க, எவ்வளவு பெருமிதங்கள் அந்த நாட்டில் ஊர்ல இருந்து 3 பேர், நான் ஒரு ஆள். அப்படி போவதில் ஊராக்கள் சும்மா விட மாட்டாங்க. நீங்க 3 பேரும் ஊருடைய பிரதிநிதிகள், ஜனாதிபதிகளுடைய அந்த சபைக்கு போறீங்க, உங்களுக்கு 5 நிமிஷம் தருவாங்க, உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் தருவாங்க. அதை இதை உடனே போட்டு வந்துடக்கூடாது. என்ன பேசணும், ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வசனம் பெருமதியா இருக்கணும். முழு ஊருடைய சத்தம் உங்களுடைய பேச்சு என்று அந்த போராக்களை முழு ஊரில் செய்து தயாரிப்பு செய்ய விடுவாங்க. அதனால ஊர்களில் ஹாஜிகளை தயாரிப்பு செய்கிறார்கள். ஊருடைய தூதுக்குழு, எங்களை ஊர்ல இருக்கிற 25,000 மக்களுடைய சத்தம் உங்களுடைய சத்தம். இந்த நாட்டுடைய 20 லட்சம் மக்களுடைய வயசு தான் அங்க ஒழிக்க போகுது, எடுத்துக்கொண்டு போங்க. அப்ப இவர்கள் தயாரிக்கப்படணும். அங்க போய் அதை புதுமை பார்த்துக் கொண்டு காலை நேரங்களில் வீணாகி கொண்டிருக்கக்கூடாது, பேச்சொன்று வீணாகிடக்கூடாது, சிந்தனைகள் சிதறிவிடக்கூடாது, எண்ணங்கள் பாழாகிடக்கூடாது என்று ஹாஜிகள் நாடு முழுக்க மட்டுமில்ல உலகம் முழுக்க தயாரிக்கப்படுகிறார்கள். அதற்கான பல ஒட்டுமுடல்கள், பல கருத்தரங்குகள், பல பயிற்சி வகுப்புகள் பல இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்களுடைய தொடர்ந்து 6 நாள் பயிற்சி வகுப்பு நடக்குது. காலையில 6 மணிலிருந்து 7 மணி வரை, நாளைக்கு 1 மணி நேரம். ஆண்களுக்கு ஒரு பக்கம், பெண்களுக்கு ஒரு பக்கம். அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய ஃபதாயில்கள், மசாயில்கள் மல்டிமீடியா போட்டு காட்டி 6 நாள் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. 3வது நாள் நிகழ்ச்சி நடக்குது. கடைசி நிலைக்கு ஒரு கொஞ்சம் விரிவாக செஞ்சு விருந்தோடு அதை முடிப்பார்கள். ஹஜ் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனை. ஏன் அது திருந்துகின்ற ஒரு இடம். மனிதன் திருந்திட்டான் என்றால் வாழ்க்கை பாதை திரும்பிடும். என்ன திருத்தம்? ஹஜ்ஜுடைய அமல்களில் சொல்லப்பட்டது சுருக்கமாக, முதலாவது உம்ரா செய்வோம், அதில் தவாஃப் செய்வோம். தவாஃபில் முதலாவது சொல்லப்பட்டது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற போது சொன்னார்கள், அது கியாமத் நாளில் கொண்டு வரப்படும். அதற்கு தெளிவாக பேசக்கூடிய நாம் இருக்கும். யாரெல்லாம் உண்மையை கொண்டு ஈமானை கொண்டும் அதை முத்தமிட்டார்களோ அவர்களுக்கு சாட்சி செய்யும். முத்தமிடலாம், அல்லது தொடலாம், அல்லது செய்கை செய்யலாம், எது நடக்கும் அது மறுமையில் சாட்சியாக வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லே அவருடைய தரம் என்னென்றால் யமீனுல்லாஹி ஃபில் அர்த், பூமியில அல்லாஹ்வுடைய வலது கைக்கு ஒப்பாக்கப்படுகிறது. அல்லாஹ் உருவம் இல்லை, ஆனால் ஒரு விடயத்தை உருவகப்படுத்தி சொல்லுங்க. இவர் தெரியுமா, இவர் தான் மினிஸ்டர் வலது கையில் சொல்லுவோம். அப்படின்னா அவருக்கு வலது இல்லையா? நீங்க என்னென்ன பாச விளங்குதாரு, அல்லாஹ்வுடைய வலது கை என்று சொல்லப்படுகிறது. ஏன் சொல்லப்படுதுன்னா, அந்த தவாஃப்ல நாம் கொண்டு அந்த ஹஜ்ருல் அஸ்வத்ல முத்தமிடணும். ஏறாத எல்லாருக்கும் அவர் தொட்டு கொள்ளணும். அதுவும் கொஞ்சம் பேர் தான் ஏழும். எல்லாருக்கு மேலும் சைக்கினை செய்வது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சைக்கினை. அது கண்ணு தெரியாது, அதுக்காக பச்சை லைட் போட்டுக்கிறாங்க. அதுக்கு நேரம் வந்து அவர் சைக்கினை செய்வார்கள். இந்த சைக்கிள் இருக்கிற வெறும் சைக்கிள் அல்ல. இந்த தொடுவது சும்மா சும்மா தொட்டு பார்க்கறது தோன்றது இல்லை. அந்த முத்தம் அல்லது இந்த பிள்ளை ஆசையோட முத்தம் அல்ல, அந்த முத்தம் அல்ல. இது வந்து ஒரு சத்திய பிரமாணம். நான் படைச்ச ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடன் அவருடைய வீட்டுக்கு வந்து அவருடைய கையை பிடிச்சு ஒரு சத்திய பிரமாணம் செய்கிறேன் என்பதுதான் அதோடைய யதார்த்தம். அதே நேரத்தில் மனசை மாற்றி அல்லாஹ் ஒரு சத்திய பிரமாணம் செய்கின்றேன். எப்படி செய்வோம்? அந்த நேரத்தில் ஒரு துவா வந்து ஓதணும், சொல்லி தருவாங்க, அது பாடமாகி கொள்ளணும். எனது அல்லாஹும்மா ஈமானன் பிக்க வ தஸ்தீகன் பி கிதாபிக வ
ووفاء بعهدك واتباع لسنة نبيك محمد صلى الله عليه وسلم. இது சும்மா ஓடுகிற துஆ இல்ல, உடன்படிக்கையுடைய வாசகங்கள். யாராவது 4 உடன்படிக்கைகள் இந்த இடத்துல வந்து உன்னுடைய வீட்டில உன்ன கையை பிடிச்சு நான் செய்கிறேன். 4 உடன்படிக்கைகள். ஒன்று ஈமான் பிக், இதுக்கு கூட யாராவது வாழ்க்கையை மாற்றுகிறேன். நான் பணத்தை நோக்கி, பதவியை நோக்கி, சொத்து நோக்கி, உலகத்துடைய வசதிகளை நோக்கி வாழ்ந்த வாழ்க்கை ஃபெயில் ஆகிவிட்டது. இனி வாழ்க்கையை முடிவு செய்கிறேன். ஈமான் பிக்க, உன்னை நம்பித்தான் வாழ்வது. உன்னை வந்து எதையெல்லாம் நம்பினோம் எல்லாமே ஏமாற்றம் தான். அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாத்தின் மீது உள்ள நம்பிக்கையும் மனுஷனுக்கு ஏமாற்றத்தை தவிர வேற எதையுமே உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரையும் கொடுத்ததே கிடையாது. ஏமாற்றம் மட்டும்தான் கிடைச்சிச்சு. ஏமாற்றம் இல்லாத வெற்றியுடைய நம்பிக்கை ஈமான் நம்பிக்க. யா அல்லாஹ், உன்னை மட்டும் நம்பி வாழுகிற என்று முடிவெடுத்துட்டேன். ஈமானுடைய வாழ்க்கை மாறுகிறது. இரண்டாவது தஸ்தீகன் கிதாபிக்க, நாம் வேதத்தை ஓதிக்கொண்டு வேறு எண்ணத்தையும் உண்மைப்படுத்திக் கொண்டு உலகத்தில் வாழ்ந்திருப்போம். நயவஞ்சத்தனமான வாழ்க்கை, பேச்சு கொண்டு உள்ளத்துடைய உணர்வுகளில் என தௌபா செய்கிறேன். இது நயவஞ்சத்தனமான வாழ்க்கையின் போக்கிலிருந்து நான் தௌபா செய்து இந்த வேதத்தை ஓதி மூடி வைக்கிறது இல்லை, இந்த வேதத்தை ஓதி வாழுகிறது என்ற வாழ்க்கை குர்ஆனை உண்மைப்படுத்துவதாக இருக்கிறோம். குர்ஆனை உண்மைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை இந்த ஆயத்து, இந்த வாழ்க்கையில் இருக்கிறோம். அதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற குர்ஆனை ஓதுன மக்கள் என்று சொல்வதற்கு இல்லை, குர்ஆனை உண்மைப்படுத்தியவர்கள். ரயாலும் நாம் தொழுகையும் திஜாரத்தும் வலாபையும் நாம் திக்கிறார். என்னது? சஹாபாக்கள் வாழ்க்கையை உண்மைப்படுத்துகிறது. தொழில் செய்வார்கள், வியாபாரம் செய்வார்கள், ஆனால் தொழுகையில அவங்க லட்சியம் இருக்க மாட்டார்கள். ஜகாத்துல கணக்குட மாட்டாங்க, கணக்கு பார்த்து கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நினைவுல தங்களுடைய உள்ளத்தில் அவங்க அப்படி ஊறி போயிருக்கும். இது இந்த வசனம் சஹாபாக்கள் வாழ்க்கையை உண்மைப்படுத்தியது. குர்ஆனில் ஒரு வசனத்தை பார்க்கிற அந்த வசனத்திற்கான சஹாபாக்களுடைய சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. எங்க வாழ்க்கை எடுத்தா என்னென்ன வசனத்தை கீழால எங்க வாழ்க்கை எழுதலாம். 40 வருஷம் முடிஞ்சு, 50 வருஷம் முடிஞ்சு, 60 வருஷம் முடிஞ்சு, எங்களோட வாழ்க்கையில ஒரு பகுதி எடுத்து எந்த குர்ஆன் வசனத்தின் கீழே இந்த விடயத்தை எழுதலாம் என்று பார்த்தா எத்தனை வசனம் எங்களோட தொடர்பாக, எத்தனை வசனத்தை தொடர்பாக்கலாம். சரி, அத்தனை வாழ்க்கையின் பகுதிகள் தான் கை கொடுக்கும். மற்றதெல்லாம் அதை ஏமாற்றத்தின் பகுதியா மாறிடும். நாம் சத்தியப்பிரமாணம் செய்கிறோம். யாரெல்லாம் இனி நாம் வாழ்ந்தேன் என்றால் அந்த வாழ்க்கை குர்ஆன் ஆயத்தாக இருக்கும். இனி அப்படித்தான் வாழ்வதற்கு முடிவெடுத்திருக்கிறேன். மூணாவது, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை வாழ்க்கையாக மாற்றுவேன். எங்களை எண்ணத்தில் உள்ளது வாழ்க்கை, சுன்னத்தில் உள்ளதுதான் வாழ்க்கை. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் ஒவ்வொன்றும் பெருமதியானது, சக்தி வாய்ந்தது. சுன்னத் என்ன? நபியுடைய பேச்சு, நபியுடைய உடம்புடைய அசைவு, இவைகள் தான் சுன்னத் என்று சொல்லுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்திலே பெருமதிக்கு, சக்திக்கு லேசான உதாரணம் தான் ஒரு விரல் அசைஞ்சது சந்திரன் பிளந்தது. வேற ஒன்றும் பாவிக்கல, டெக்னாலஜி அங்க பாவிக்கல, சயின்ஸ் அங்க பாவிக்கல. அருமையான விரல் தான் அசைஞ்சது, சந்திரன் பிளந்தது. அல்லாஹ் அந்த நேரத்துல சுன்னத்துடைய சக்தியை வெளிப்படுத்தினார், பிளந்து காட்டப்பட்டது. முழு சுன்னத்துடைய சக்தியை வெளிப்படுத்தல, வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு தேவைப்படல. நம்பும் கேட்டதுதான் ஒன்று தேவைப்படுகிறது. மலக்கிறான் அந்த காவிரிகள், இவர்களுக்கு காட்டணும் நபியுடைய சுன்னத்தில் சக்தி இருக்குதா. இந்த பாருங்க, விரல் அசைய வச்சு சந்திரனை பிளந்து காட்டினான். எப்படித்தான் ஸல்லல்லாஹு ஒவ்வொரு சுன்னத்தும் சக்தி மிக்கதாக இருக்கிறது. காணணும் என்பதல்ல, காணாம நம்புறதுதான் ஈமான் என்று சொல்றது. ஒன்று கண்டிட்டீங்கானே அது எல்லாமே இப்படித்தான். சுன்னத்தை வாழ்க்கையாக மாற்றுவேன். யஹூதியத்துக்கும் நஸ்ரானியத்துக்கும் உலகம் போன போக்குக்கும் அடிமைப்பட்ட வாழ்க்கைக்கு, நாசமா போன வாழ்க்கை காலங்களுக்கு இந்த இடத்துல தௌபா செய்ய அசைக்கு வீசிட்டேன். இனி வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் சுன்னத்தே சுன்னத்தே சுன்னத்திட்டு போகும் என்று அந்த இடத்துல நாம் அல்லாஹ்வோட ஒரு உறுதிப்பாடு செய்கிறோம். நாலாவது, யா அல்லாஹ்
உலகத்திலே நாம் வருவதற்கு முன்னால வாழ்க்கை என்பது ஆரம்பித்தது எப்ப? உலகம் வயசுல 50 சொல்லுவாங்க. அவன் என்ன விளக்கம்? அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க 50 வருஷமா? அப்படியே இல்லை. பொதுவாக மக்களுடைய ஒரு நிலைப்பாடு வாழ்க்கை என்பது பிறப்புல ஆரம்பிச்சு இறப்பட முடியுது என்பது. ஒரு மாட்டுக்கு அப்படிதான் இல்லையே. ஒரு மாட்டுடைய வாழ்க்கை எவ்வளவு? பிறந்து சாகுது. இப்ப மனுஷன் பிறந்து செத்தா மாடு மனுஷன் சமனா. அதனால மனிதர்கள் மிருகத்தை போல வாழ்ந்தார்கள். மிருகத்துடைய வாழ்க்கை மைதானத்தை போல தங்களுடைய வாழ்க்கை மைதானத்தையும் பிறந்தாக்கி சாகுதலை ஏதாவது செய்வோம் என்ற சிந்தனை வந்ததால மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் உச்சக்கட்ட முன்னேற்றமும் மிருகத்தனமானதாக இருக்கின்றது. சாதாரண மக்கள் தவறு செஞ்சால் ஒரு சாதாரண பூனை நாயுடைய பாதிப்பை போல வளர்ந்த மக்களுடைய உலகத்தில் முன்னேறிய மக்களுடைய அவருடைய தவறை பார்த்தா ஒரு சிங்கம் புலி விஷப்பாம்புடைய தாக்கத்தை போல இன்றைக்கு வெளியாகி கொண்டிருந்ததை பார்க்கலாம். அதனால வாழ்க்கை என்பது பிறப்பிலிருந்து இறப்பு வரை இல்லை. வாழ்க்கை ஆரம்பிக்கிறது ஆழமுள்ள அறிவாக இருந்தது. வாழ்க்கை தொடர போவது ஆகரத்தை நோக்கி. இதுதான் வாழ்க்கை பயணம். யாரு உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தங்கள் வாழ்க்கையை முன்னுக்கு வச்சு வாழ்வார்களோ வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள், சாதனை அடைவார்கள். தங்கள் வாழ்க்கையில இந்த சின்ன பகுதியை மட்டும் வச்சு கொடுக்கிறோம். பிறந்தாச்சு, இப்ப 40 வயசு, என்ன ஒரு 20-25 வருஷம் வாழ்வோம் தானே, அதுக்குள்ள என்ன செய்வோம்? இப்படி இது பிரமாண்டமான வாழ்க்கை மைதானத்தை ஒரு 30 வயசுக்கு 20 வயசுக்கு வச்சு வாழ்வாங்கன்னா இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தவிர வேற எதையுமே அடைந்து கொள்ள மாட்டார்கள். மைதானம் விளைஞரும் வாழ்க்கையின் ஆழமும் ஆழமுள்ளவா. அங்க என்ன நடந்தது? அல்லாஹ்வுடைய முதலாவது சந்திப்பு. வாழ்க்கையின் பிந்தில வரை ஆதரம் அங்கே இருக்குது. அல்லாஹ்வுடைய இரண்டாவது சந்திப்பு. அல்லாஹ்வுடைய முதலாவது சந்திப்பும் அல்லாஹ்வுடைய இரண்டாவது சந்திப்பும் இடையில் உள்ளதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்குரிய ஏற்பாடுக்குரிய விடயங்கள். ரெண்டு சந்திப்பும் யாருடைய மனசில் இருக்கிறோமோ அவர்கள் தான் வாழ்க்கையை வெற்றி அளித்தவர்கள். அந்த முதலாவது சந்திப்புல ஒரு உடன்படிக்கை என்ன? அல்லாஹ் அவன் யாரு என்று எங்களுக்கு சொன்னான். இரண்டாவது சந்திப்புல நாங்க போய் நாங்க யாருக்கு அது சொல்லணும். எவ்வளவுதான் வாழ்க்கை. அல்லாஹ் அவன் யாருக்கு சொன்னான், நான் தான் ரப்பு ஏற்றுக்கொண்டோம். நாங்க போய் என்ன சொல்லணும்? சொல்றார், நான் தான் இவருடைய தந்தை அப்படின்னு சொன்னா நாங்க வாங்க என்ன சொல்லணும்? நான் தான் அவருடைய மகன். அப்ப பெருது சரி பொருந்தாரு சொன்னாரு. இவர் என்ன மாணவன் சொல்றாரு. மாமா என்ன சொல்லணும்? அவரை ஆசிரியர் சொல்லணும். மாமா இவர் என்ன சொல்லிட்டா குழப்பி இருக்கு. அல்லது நான் தான் நம்முடைய ரப்பு. மாமா என்ன சொல்லணும்? நீதான் நான் தான் நம்முடைய அடிமை என்று சொல்லணும். நாம் அல்லாஹ்வுடைய அடிமை என்று அல்லாஹ்வுக்கு முன்னால போய் சொல்லுவதற்குரிய தயாரிப்பு தான் முழு வாழ்க்கையுடைய முழு ஏற்பாடு. வேறொன்றுமே இல்லை. சொல்ல வேண்டியதானே. அதை பொய்க்கெல்லாம் சொல்லுகிறார், நடிப்புக்கெல்லாம் சொல்லுகிறார், ஏமாற்றுக்கெல்லாம் பேசுகிறார், பகட்டுக்கெல்லாம் பேசுகிறார். அடிமையாக இருந்தால் தான் அடிமை சொல்லலாம், இல்லைன்னு சொல்லுகிறார். அல்லாஹ்வுக்கு முன்னால ஆசிரத்தில முன்னுக்கு நின்று யாரா நான் உன் அடிமை என்று சொல்லணும். அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு தகுதியாவதற்கு மட்டும்தான் முழு வாழ்க்கையுடைய அனைத்து திட்டங்களும் செய்வார்கள். இதற்கு அப்பாற்பட்ட முழு திட்டமும் முழு முயற்சியும் முழு அடைவுகளும் முழு சாதனைகளும் ஏமாற்றத்தை தவிர ஒரு ஒன்றுமே கிடையாது. அதனால் நாலாவது சொல்வோம், உன்னோட உடம்படிக்கையோட ஆளுமன் அறுவாலை செஞ்ச மறக்கல்ல நான் அடிமையாக வாழுவேன். அந்த உடன்படிக்கை வாழ்ந்தது இவ்விடத்தை நான் முடிவெடுத்து முன்வைக்கிறேன் என்று அதோட பேசுகிறோம். சார் நான் ஒரு வீட்டுக்கு போனா என்ன செய்வோம்? வீட்டில் வந்தோம், வந்தீங்களா? எங்கிட்ட வீட்டு வந்தீங்களா? எங்கிட்ட வீடுதானா? எவ்வளவு நீங்கப்பா? இல்ல அவ்வளவு சரிதான். அப்ப நீங்க வந்து என்ன நீங்க இல்ல உங்களோட வீட்டை பார்த்தோம், உங்களோட வேலைக்காரர்களை கதைச்சோம், டீ இருந்தா அப்படி வந்துட்டோம். நானும் அங்கே இருந்தேன். அப்படியா? சரி என்ன சொல்லுவோம்? இவனை போல பத்தி என்ன எங்கிட்ட வீட்டை பேசவே போனீங்க. முட்டாளி பேசுறாங்க.
வாழ்ந்தோம் இல்லை அதை வந்துட்டோம். இவன் ஒரு ஜாதியை பற்றி அல்லாஹ்வை விட்டு போனோம். யாரு பேசுறதுக்கு போனோம் அல்லாஹ்வை விட்டு என்ன கண்டீங்க இல்லை அங்க அப்படி பாருங்க கட்டடங்கள் 50 மாடி 100 மாடி கண்டோம். எப்படி சாமான் 2 ரியால் 3 ரியால் வாங்கினோம். ஜம்சம் தண்ணி போத்தல் கணக்கில் கொண்டு வந்தோம். அதுதான் போன நீங்க எங்களை வீட்டுக்கு வந்த எங்களோட பேச வேண்டாம். அவனை புத்தி எட்டோராக நான் கணக்கிடுகின்றோம். அல்லாஹ்வை வீட்டுக்கு போய் சும்மா சுத்தி பார்த்துட்டு வந்தேன்னா என்னதுக்கம்மா போனேன்னு சொல்லுவோம். மலர்கள் எப்படி பார்ப்பாங்க? ஒரு புத்தி கட்ட ஒருவர் வந்துட்டு போறா, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து அல்லாஹ்வுடைய பேசாம போறாங்க. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து உள்ளம் திறந்து அல்லாஹ்வுடன் பேசணும். அதுக்கு இங்க பயிற்சி எடுத்துட்டு போகணும். அல்லாஹ்வை எப்படி பேசுவது என்பதை ஹஜ்ஜுக்கு போறதுக்கான பயிற்சி எடுக்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் ரமலான் தந்தான். ரமலான் பிந்திரவத்தை தந்தான். எல்லாத்தையும் உத்தரஞ்சு விட்டு அல்லாஹ்வுடைய இறுதி பற்றி அல்லாஹ்வை வீட்டிலே இருந்து 24 மணி நேரமும் அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை பேசுற பயிற்சி ரமலான்ல எடுங்க. அதுல தக்வா கிடைக்கும். ஹஜ்ஜை பத்தி என்ன சொல்றோம்? ஃபதஸவ்வது, ஹஜ்ஜுக்கு ரெடியாகுங்க. என்ன ரெடியாகுது? ஃபைன கைரு ஸாத் அத்தக்வா. நீங்க தக்வா ஹஜ்ஜுக்கு ரெடியாகிறதுல ஆகவே முக்கியமான சாமான் ரமலானில் எடுத்த சாமான். கடையில் வாங்குற சாமான் இல்லை, வீட்டில் இருக்கிற சாமான் இல்லை, பெட்டிகள் அடைத்து கொண்டு போகிற சாமான் இல்லை, மினிஸ்டர் தந்த சாமான் இல்லை. அதெல்லாம் இல்லை, பயணத்துக்குரியவைகள். அல்லாஹ்வை சந்திக்கின்ற வீட்டின் தரிசனத்தில் போக அதுக்குரிய சாமான். அதை எங்கேயும் வாங்கிடாதே, யாருமே தரையிடாதே. அதுக்குத்தான் அல்லாஹ் நோக்குடைய 1 மாதம் பயிற்சியை தந்து இறுதி பத்திர விசேட பயிற்சியை தந்து தக்வாவுள்ள மனுஷனாக முத்திரை குத்திக்கொள். ஏன் என்ன சந்திக்கிறது? ஹஜ்ஜுக்கு வரண்டா இந்த சாமான கொண்டு வரணும். ஃபதஸவ்வது ஃபைன கைரு ஸாத், சுகந்த அந்த ஏற்பாடு கட்டிச்சாதம் தக்குவாதான். அந்த தக்குவாவோட போனா அல்லாஹ்வுடன் பேசுவார்கள். அல்லாஹ்வுடன் பேசுவார்கள். சரி, அல்லாஹ்வுடன் பேசுவதென்றால் வாய் திறந்து பேசுவதல்ல, உள்ளம் திறந்து உள்ளார்ந்த உணர்வுகளை அல்லாஹ்வுடன் பரிமாறிக்கொள்வது. அல்லாஹ் பார்க்கணும், நான் நினைக்கிறோம் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். வீட்டுக்கு வந்திருக்கிறோம், நான் வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் அல்லாஹ்வுடைய என்ன பேச போறேன் அல்லாஹ்வுக்கு தெரியும். என்ன பேசுவோம் என்று யா அல்லாஹ் என்று அவடத்தை உள்ளத்தால பேசணும். தவாப் செய்கிற துஆக்கள் சொல்லி தருவாங்க, ஓதிக்கொண்டு போவாங்க. சும்மா சத்தம் போட்டு தெரியறதல்ல, சத்தம் இல்லை. சரி, சத்தமே தேவையில்லை, சத்தமே தேவையில்லை. உள்ளத்தால அல்லாஹ்வுடன் பேசிக்கொண்டு தவாப் செய்கிறோம். அதுதான் இந்த இடத்துல எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பாக இருக்கிறது. அல்லாஹ் பார்க்கிறான். அடியான் இந்த இடத்துல வந்து அவன உள்ளத்துல எண்ணத்தை நிறைச்சு கொண்டு வந்து கொட்டுறான் என்று அல்லாஹ் பார்க்கிறான். என்னத்தை பண்ணிருக்கிறான்? சரி, ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைப்பு சொன்னானே, வஅذின் ஃபின் நாஸி லில் ஹஜ். ஹஜ்ஜுக்கு இப்ராஹிமை அழைப்பு கொடுங்க சொல்லிட்டு அல்லாஹ் அந்த அழைப்புக்குமான முடிவையும் அவளே சொல்லிட்டான். உதாரணம், இன்னைக்கு நிகழ்ச்சி நடக்குது, அசோக் சொல்வாரு ஹாஜிகளுக்கு அழைப்பு கொடுத்தோம், வந்துட்டாங்க பாப்பமே வந்தாலும் தெரியும், எத்தனை பேர் வந்துட்டாங்க பிரதான தெரியும், அழைப்பு கொடுத்துருக்கிறோம். வந்தாங்க வருவாங்களா இல்லையா அது எப்படி தெரியும்? நம்ம இதான் தெரியும், இப்ப தெரியும் வந்துட்டாங்கன்னு சொல்லி. ஆனா இதெல்லாம் தெரியுமா? தெரியுமா? வஅذின் ஃபின் நாஸி லில் ஹஜ். ஹஜ்ஜுக்கு இப்ராஹிம் அழைப்பு கொடுங்க. அழைப்பு என்ன கொடுக்கல? அல்லாஹ் சொன்ன யோசிச்சு வருவார்கள். அழைப்பே கொடுக்கல, வருகை உறுதிப்படுத்தப்பட்டது. அழைப்புக்கு முன்னால வருகை உறுதிப்படுத்தப்பட்டது. அது எப்படி? அழைப்புக்கு பின்னால வந்ததுக்கு பின்னால வருகை உறுதிப்படுத்தப்படும். அழைப்புக்கு பின்னாலே இல்லை, வருகைக்கு பின்னால வருகை உறுதிப்படுத்தப்பட்டது. வந்தார்கள் சொல்லி இது நேர் மாற்றமாக அழைப்பே கொடுக்கல, வருகை உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஏனது? அவர்கள் வருவதில்லை, வரவழைப்பது நான் வரவழைப்பேன் என்ற அந்த உறுதிப்பாட்டில்
வந்தே தீர்வார்கள். அதனால அழைப்புக்கு முன்னாலே வருகை உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த வருகை எதை நோக்கிய வருகை தெரியுமா? தூக்க இப்ராஹிமே ஹஜ்ஜுக்கு அழைப்பு விடுங்கள். மக்கள் மக்காவுக்கு தானே வரணும், ஹஜ்ஜுக்கு மக்கா தானே, அந்தானே கஅபத்துல்லா இருக்குது. அது மாற போகலையே. இப்ராஹிம் சொல்ற காலத்துல கஅபத்துல்லா மக்காவில் இருந்தது. பிறகு மூசா ரசூலுல்லாஹ் காலத்துல அந்த கஅபத்துல்லா வேறதுக்கு மாதிரி இப்படி நடக்குமா? இல்லையே, நடக்காது. அப்ப மக்காவுக்கு வருவார்கள் என்பதுதானே உண்மை, அதுதான் உண்மை. அதனால அல்லாஹ் தஆலா மக்காவுக்கு வருவார்கள் என்ற வார்த்தையை பாதிக்கவில்லை. அதை எப்படி பாவிச்சாங்கன்னா, யதூக்க இப்ராஹிமே உம்மை நோக்கி வருவார்கள். அழைப்பு கொடுக்க தகுதியான ஆள் நீங்கதான். அந்த மக்கள் விடையளித்து முன்னோக்கிறதுக்கு முன்னோக்கப்பட தகுதியானது நீங்கதான். முன்னோக்கப்பட தகுதியான நீங்கதான். அதனால உங்களை முன்னோக்குவார்கள். இல்லையே, கபுராவது இருக்குதா? இப்ப இல்லையே. அதுல என்ன நாடுகிறார்? அதுதான் மக்கான்னு எது தெரியுமா சொல்லல. மக்கான்னு சொன்னா நாங்க போய் கண்ணை திறந்து பார்த்தோன்னு எது தெரியுதோ அதான் மக்கா. என்ன தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல தெரியுதா? இல்லையே. அது படங்களை நான் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி இருந்துச்சு, பிறகு கலிஃபாக்கள் காலத்துல எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது. அந்த மதீனாவுல அப்புறம் மக்காவுல வரலாற்று நினைவுகள் சேர்த்து வச்சு அதை பார்த்தா உடனே ஒவ்வொரு காலத்துல எப்படி இன்னைக்கு எப்படின்னு சொல்லி இதைதான் பார்ப்பீங்க. இது வருட பயணத்தின் இலக்கு. இது என்ன? இது சடவாதத்தின் முன்னேற்றம். குடிசையா இருந்தது ஒரு கட்டிடமாகி மாளிகையாகி மாடமாகியா இருக்குது. இந்த முன்னேற்றம் அல்லது இது வல்லது. இதை பார்க்கிறது உங்களுக்கு கூப்பிடல. இந்த வெளிரங்கமான மக்காவுடைய மதீனாவுடைய காட்சிகள் சடவாதத்தின் முன்னேற்றம். இதுதான் உலகம் ஏமாந்து போயிருக்கிறது. அதனால இதை பற்றி கணக்கெடுக்கவானது. அதனால அதுதான் மக்கான்னு சொல்லாமல் இருக்கு. முன்னோக்கப்படும் இடம் மக்கா அல்ல. ஹஸரத் இப்ராஹிமே உம்மை மக்கள் நோக்குவார்கள். இந்த மக்கா அலமா ஆனது எதனால? ஹஸரத் இப்ராஹிம் இந்த இடத்தின் புண்ணியத்துவம் எதனால? இந்த புனிதர்களாக. இவர்கள் புனிதர்களாக கபூலானது எதனால? அவர்களுடைய அல்லாஹ்வுடைய தொடர்பினால. அது என்ன? அதுதான் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த மூணு பேரும் சேர்ந்து உருவாக்கின குடும்ப அமைப்பினுடைய ஈமானிய வெளிப்பாடு. இதை பார்க்க வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். உண்மையாக வருவார்கள். ஹாஜிகள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல ஈமானை, இப்படி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துல ஈமானை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல ஈமானை, அவருடைய இத்தாத்தை, அவருடைய குர்பானியை, அவருடைய அல்லாஹ்வுடைய தொடர்பை இதை படிக்கிட்டு போவாங்க. என்ன படிச்சிருக்கீங்க? ஃபீஹி ஆயாத்துல் பையினாத். தெளிவான நினைவு சின்னங்கள் இருக்கு. சரி, நினைவு சின்னம் என்னதுன்னு நிறுவுறது? ஒரு நிகழ்வு நடந்தது எங்க ஊர்ல, ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது 50 வருஷத்துக்கு முன்னால. அதுக்கு ஒரு கல்வெட்டை கட்டி வச்சு அதை எழுதி வச்சிருக்கிறார்கள். சில ஏதாவது தோற்றங்கள் இருக்கு. அந்த நினைவு சின்னம் எதற்கு? அந்த சின்னத்தை பார்ப்பதற்கு அல்ல, அது ஒன்றை நினைவூட்டுகிறது. அதுதான் நினைவு சின்னம் என்பது. நினைவு சின்னம் என்பது எங்களுடைய சிந்தனைக்கு, எங்களுடைய பார்வைக்கு மறைந்த கடந்து போன ஒரு நிகழ்வை நினைவூட்டுகிறது. அதான் நினைவு சின்னம். அதான் சொல்றாங்க, நினைவு சின்னம் இருக்குது. மகாம் இப்ராஹிம், அந்த நினைவு சின்னத்தின் முதன்மையானது மகாம் இப்ராஹிம் இருக்குது. எதிர்க்க மக்கள் வருவார்கள். என்னத்தை நினைவூட்டுகிறது? இந்த ஒவ்வொன்றும் அச்சுடைய ஒவ்வொன்றுமே நினைவு சின்னம் தான். மகாம் இப்ராஹிம் நினைவு சின்னம், ஜம்சம் ஒரு நினைவு சின்னம், சஃபா மர்வா இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் நினைவு சின்னம், சஃபா குன்றோட நினைவு சின்னம். என்ன நினைவு சின்னம்? அது ஒன்றை நினைவூட்டுகிறது. எதை நினைவூட்டுகிறது? ஜம்சம் நினைவூட்டுகிறது. இது எந்த மன்னர்களால் தோன்றப்பட்டது? மன்னர்கள் அல்ல, பார்வதி குழந்தையின் காலடியில் இருந்து வெளியானது. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோன்றினார்கள். இது டெக்னாலஜியுடைய அந்த தோண்டி வந்ததுள்ள அது ஜிப்ரீலுடைய இலக்கையினால தட்டப்பட்டது. வந்த தண்ணி வந்து கொண்டே
கேட்போம், அது எந்த குழந்தை, ஏன் அவனுக்கு வந்தது அப்படி என்றால் நாங்கள் மிகப்பெரிய வரலாறை பிடித்து வருகிறது. சபா கொண்டு நினைவு சின்னம் அது எதை நினைவூட்டுகின்றது? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஏறினார்கள், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அங்கே ஏறினார்கள், இங்கே ஏறினார்கள், மைதுன் அகவரை அது ஒரு நினைவு சின்னம். அதற்கு வேகமாக ஓடினார்கள். யார் ஓடின? பொங்குல ஓடின. ஏன் ஓடின? தண்ணி தண்ணி ஓடின. ஏன் தண்ணி தண்ணி அப்படி ஓடினா அப்படின்னு கேட்டால் ஒரு வரலாறு அப்படி வருகிறது. அந்த வரலாறு படிக்கணும், பார்க்கணும். அதை கண் திறந்து எழுத்துக்களை பேப்பர்ல படிச்சா மட்டும் போதாது, அதை அங்கிருந்து படிக்கிறார்கள். அதான் கல்வி தந்திருக்கிறான். கல்வை திறந்து அது உள்ளுக்குள்ள இறங்கி பார்க்கணும். அந்த வரலாற்றுக்குள்ள இறங்கி பார்க்கணும். ஹாஜர் சம்பவம் உள்ளுக்குள்ள இறங்கி பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தியானத்துக்கு உள்ளுக்குள்ள இறங்கணும். கண்ணால பார்க்கிறத கல்வி துறைக்கணும். பார்த்தா விளங்கும் இவ்வளவு பெரிய ஆழமான தத்துவமா, இவ்வளவு பெரிய வேதனையா, இவ்வளவு அல்லாஹ்வின் கொண்ட அன்பா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் முனிவர் மண்ணுக்கு மேலே தன்னுடைய உயிரை பணைய வச்சு அல்லாஹ் மீது நம்பிக்கையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் வெளிப்படுத்துகிறார்கள். கபூலாயிருக்கு. அல்லாஹ் பார்த்தா மண்ணுக்கு மேல மட்டுமா நீங்க காட்டுவீங்க, இதுல பெரிய ஒரு பரீட்சை ஒன்று காட்டுவீங்களா? எங்க நெருப்புக்கு மேலையும் நீங்க என் மீது கொண்ட அன்பையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்த ஏற்பாண்டா? மண்ணுக்கு மேல பாஸ் ஆயிட்டார், அப்படியே ஓஎன் பாஸ் ஆயிட்டார், சொன்னீங்க ஏழும் பாஸ் ஆகுதா? ஓ பாஸ் ஆயிட்டார். மண்ணுக்கு மேல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டிட்டாங்க. உயிரையும் படையும் வைத்து அல்லாஹ் மீது நம்பிக்கை, அல்லாஹ் மீது அன்பு நிறைந்துதான் இருக்குது, குறையல்ல. அடுத்த பரீட்சை வாங்க. நெருப்புக்கு மேல காட்டினார்கள். நெருப்புக்கு மேலையும் அல்லாஹ் மீது நம்பிக்கை, அல்லாஹ் மீது அன்பு குறையல்ல, கட்டுமாறல்ல, அது தடம்பெறல்ல, ஒரு சொட்டு கூட குறையல்ல. அது ஜிப்ரீல் வருகிறார்கள். ஃபர்மா இலைக்க ஃபலா, ஜிப்ரீல் உதவி தேவையில்லை எனக்கு. ஏன் நெருப்பு எரிக்குமே, எரித்து வைக்கிறீங்களே, உதவி வேண்டாதா? இல்லை, நான் அல்லாஹ்வுக்காண்டி இருக்கிறேன். அவன் என்னை எரித்து சாம்பல ஆக்கணும் என்று இருக்கிறான். நான் சாம்பல அப்படி ஆகி போவதில்லை, பிரச்சனையே இல்லை. அல்லாஹ்வுக்காண்டி இருக்கிறேன். நான் மனுஷனா வாழணுமா வாழுகிறேன், அல்லது மனித போகணுமா போகிறேன். நான் அல்லாஹ்வுக்கு உரியவன். நான் என்னவானாலும் செய்கின்றேன். எதன் பக்கமும் திரும்பாமல் அல்லாஹ்வுக்கு தன்னை முழுமையாக அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிமை பார்த்து, இப்ராஹிமே அஸ்லிம் சொன்னார்கள். அஸ்லம் ரப்பில் ஆலமீன். இப்ராஹிமே சரண்டர் ஆகு அல்லாஹ் சொன்னான். ஹஸரத் இப்ராஹிம் சொன்னார், ரப்பே நான் உனக்கு முழுமையா சரண்டர் ஆகிறேன். பகுதியா இல்ல, அங்கிருந்து இங்கே இல்ல, பள்ளிக்கு அல்லாஹ்வுக்கு நான் அப்படி ஆகிட்டோம். பசாருக்கு போன அல்லாஹ்வில தடுமாறுகிறோம். தீனத்தவர்கள அல்லாஹ் சொன்னதுதான் நினைக்கிறோம். துனியாவை போகல நாங்க நினைக்கிறோம். கலப்புள்ள தீனாக ஆகிவிட்டது. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வந்தது பாருங்க. இப்ஜா ரப்பஹு பிகல்பின் சலீம். ஒரு கல்புல எந்த கலக்கமும் கிடையாது. சலாமத்தான கல்புடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்திலே வந்தார்கள் என்ற செய்தியை தான் சொல்கிறார். அதனால தான் சொல்றான், இதை போல ஆயிரம் ஆயிரம் தலைப்புகள் இருக்கிறது. இதனால மக்கள் தூக்க இப்ராஹிமே உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி வருவார்கள். உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு பக்கமா பிரட்டி ஒரு பக்கமாவது படிச்சுட்டு எழுதிட்டு போயிட்டாங்கன்னா வாழ்க்கையோட சாதனையை அவர்கள் நிலைநாட்டி விடுவார்கள். எனவே சொல்ல ஹஜ்ஜுடைய பயணம் அது இப்ராஹிமை நோக்கி போகிறோம். அது முதல் சம்பவம் படிக்கணும், படிச்சு மனசு கிடைக்கணும், உள்ளத்திலிருந்து பார்க்கணும். சரி, மக்கா மதீனா ரெண்டு அறத்தை நோக்கிய பயணங்கள். மக்கா அல்லாஹ்வுடைய வீடு, மதீனா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீடு. மக்காவுல ஜலாலியத் இருக்கிறது, ஜல்ல ஜலாலுஹு ஜலாலியத் இருக்கிறது, அது ஜலாலுடைய இடம். மதீனா அது ஜமாலுடைய இடம், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடம். மக்காவுல சத்தம் இருக்கு. மக்காவுல லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். இப்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ஸல்லல்லாஹு லப்பைக் சத்தமிட்டு சொல்லுங்கள், அதிகமா சொல்லுங்கள். சாபார் சத்தமிட்டு சொன்னாங்க. அந்த இடமே அதிர்ந்தமானது. ஏன் அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தை நீங்க சத்தமிட்டு சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர் சத்தமிட்டு சொல்லணும். அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தை பிரதிபலிக்கிற இடம் மதீனா, ஜமால், அமைதி. அந்த போய் யார்
கண்ணியமாக இங்கே பணிவோடு நடந்து நபிகள் இருக்கிறார். ரசூலுல்லாஹி கபருக்கு போறோம் என்று போக வராது. அப்படி வருஷம் கபர் வசாவை இல்ல, கபருக்கு போகல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு போகிறோம். உயிரோடு தான் இருக்கிறார்கள், பேசிட்டு வருகிறோம். அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேச போகிறோம். அன்று போனால் பேச்சு வரும். எத்தனை நிலைமைகள் வாழ்க்கையில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸலாம் சொல்வார்கள். சில இமாம்கள் போய் ஸலாம் சொல்ற நேரத்தில் சத்தம் வந்தது, வாழைக்கும் ஸலாம் என்று பதிலை கேட்டுக்கொண்டுதான் வந்தார்கள். வெளியில கூடப்புறாக்கள் கூட சத்தத்தை பாதாள கேட்டார்கள். அந்த அளவு உள்ளம் உயிரோட்டமுள்ள நபி நேசர்களுக்கு, ஆஷிகே ரசூலுகளுக்கு அந்த இடத்துல அப்படியே அற்புதங்கள் நடந்துதான் இருக்கிறது. அல்லாமா ஜாபீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து அந்த கிராமத்திலிருந்து வெளியாகி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள அவருடைய இஷ்கினால, பேராவலினால மனச பிரமையுடுத்து கவிதைகளை எழுதி பாடமாக்கி வச்சுக்கொண்டு அவர்களே கவிதைகளை உண்டாக்கிக்கொண்டு இதை நான் நபிகளுக்கு முன்னால் அவை படிக்க போறேன்னு சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். வந்த நேரத்தில் கவிதைகளுடைய அந்த கருத்தாகவும் நபிகள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பின் அந்த மிகைப்பும் அந்த துடிப்பும் எந்தளவு தாக்கம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து சொல்லிட்டாங்க. மதீனாவுடைய அந்த கவர்னருக்கு ஜாமி வருகிறார், அவரை விடாதீங்க வேண்டும். என்கிட்ட வந்து அவர் அப்படியே உணர்வுகளை கக்குவாருண்டா என்னால் ஒழுங்கை கேளாக வைத்திரும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் தடுத்திருக்கீங்க, வார வேகத்தில் அவர் அனுப்புவாங்க சொன்னாலும் அவர் தங்கள் பிடிச்சால ஜெயில போட்டார். பிறகு நபியர்கள் இடத்துல சொன்னாங்க, அப்படி குற்றவாளி அல்ல, என்னுடைய நேசர் அவர், இதற்கான மனசை பதிவெடுத்தவர். அவர் எதுவெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவருடைய அந்த அழைப்பும் விழிப்பும் நான் கபருக்குள்ளே கேளாக தரும். அதனுடைய ஃபித்னாவாயிலும் அவரை தனிச்சு அனுப்புங்க என்று சொல்லி கொஞ்ச நாள் வச்சிருந்து பிறகு அவர்களே அனுப்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சந்திக்க போகிற நேரத்தில் எங்கள் உள்ளத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி எங்களை மனசை பிரமையுடுத்து போகின்ற ஒரு தன்மையை நாங்க உள்ளத்துல உருவாக்கி இருக்கோம். சும்மா கபருக்கு பக்கத்துல போய் போறோம் என்று பேசக்கூடாது. நாங்க நினைக்கிறோம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் நான் வந்திருக்கிறேன் என்று. நபியவர்கள் பார்ப்பார்கள், வந்திருக்கிறான் வராது யோசிக்கிறோம் தானே, இந்த கூட்டாளி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தான் அப்படின்னு காணலையே, வீடு முன்ன பிரிக்கும் வராம போய்த்தானே, வருவான் 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 வரலையே என்றால் எவ்வளவு ஆத்திரப்படுவோம். சொல்லுவோம், அடே நீ வந்தது, நீ வருவான் பார்த்து கொண்டிருந்தேன், உடனே பேசணும் என்றேன், நீ நம்ம வந்தா பேய்த்தாலே கலைக்குமா இல்லையா? வந்து நான் சொத்து பிரிக்காக பெண்கள் மாற்ற போயிருந்தோம். அப்ப மௌலானா யூனுஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய வேலை செய்வார். அவர் தயாராக உம்ராஹ் போக தயாராக. அப்ப நிறைய பேர் உலமாக்கெல்லாம் போறாங்க, சரி நாம போறோம். அவர் போய் பேச முடியல. உம்ராஹ்க்கு என்ன தெரியுமா போறாதவர் செய்தி வந்தது, யாரோ ஒரு கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாராம், யூனுஸ் இவங்க வரமாட்டார்களா என்று செய்தி வந்தது. அதனால அவர் ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, போறோம் கொண்டு போறாங்க. இந்த செய்தியை சொன்ன பிறகு அந்த அவருடைய சொந்த உலமாக்கள், சிலங்கை உலமாக்கள் அங்கே இருந்தாங்க. அவர் சொன்னாங்க, அவர் முடிவு வர்றதுக்கு மதீனாவுக்கு தான் போவார். மக்காவுக்கு போவார், மக்காவுக்கு மதீனாவுக்கு போதானே, என்னது முடிவு வந்து அரங்கல் தானே, அப்பா அவர் அங்கே இருக்கிறார். அங்க போனா எங்க உதாசன முடிவு தானே, உனக்கு அடிக்கடி போய்கொண்டே இருப்பார். ரசூலுல்லாஹி சந்திப்பு அவருக்கு அந்த உள்ளத்தை பறிக்கிறார். உலக வரலாற்றில் அன்னை காலத்தில் வாழ்ந்த பெரியார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத், மதீனா மீது முஹப்பத், ஹரத் மீது முஹப்பத், உலகத்தில் சிறந்த ஒரு இடம், சுவர்க்கத்து பூமியின் சாயல் மதீனா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவர்க்கத்து சாமான் அங்கே இருக்கிறது. அவர் மதீனாவின் மீது முஹப்பத் இருக்கிறார். பக்கத்து நாட்டில் கடந்த காலத்தில் வாழ்ந்து மறைந்த மிகப்பெரிய இளைஞர் தான் காசிம் நானூத்தி அவர்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தில் சில கவிதைகளை படித்திருக்கிறார்கள். நான் அங்கே போய் படிக்கிறேன். அதில் என்ன சொல்றாங்கன்னா, நான் மேகமாக இருந்திருக்க கூடாதா, நபியுடைய காலத்தில் நான் நிலவரத்து போயிருப்பேனே, நான் மதீனாவுடைய தெருக்களில் மண்ணாக இருந்திருக்க கூடாதா, நபியுடைய நடக்கின்ற ஒரு காலை முத்தமிட்டிருப்பேனே, நான் வீசுகின்ற காற்றாக இருந்திருக்க கூடாதா, நபியுடைய சுவாசத்தோடு சுவாசமாக
கொடுத்திருப்பேனே ஒன்றுமே கிடைக்கவில்லை. அந்த காலத்தை வாழ்ந்த மக்கள் ஒருவனாக சரி விடுங்க, இந்த காலத்து மனுஷன் என்ன விடுங்க, குறைஞ்சது நான் ஆதரவு இருக்கின்றேன். மதீனாவின் தெருக்களிலே சுற்றித் திரிகிற நாய்களில் ஒரு நாயாக நான் இருந்து செத்து மடிஞ்சி மதீனாவிலே இருக்கிற புழுக்கள் என்ன தின்று நான் அழுகி மதீனாவுடைய மண்ணோடு மண்ணாக கலந்து போய் பாக்கியமாவது கிடைக்காதா என்று எங்கிருந்து பேசுகிறார்? மனச மதீனாவுக்கு பணி கொடுத்தவர்கள் உள்ளத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு முஹப்பத்தை உறிஞ்சிக் கொண்ட உணர்வு இவர்களுக்கு தான் அந்த சந்திப்பு பாக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவருடைய சலாமை அவருடைய ஸலவாத்தை ரொம்பவும் கண்ணியமாக எடுக்கின்றார்கள், வரவேற்கின்றார்கள். எனவே சொல்றே நாம் காசு சேர்த்திருக்கிறோம், சாமான் சேர்த்திருக்கிறோம், கொஞ்சம் பேருக்கு தேவையான எல்லாம் சேர்த்திருக்கிறோம். ஆனால் மறந்துவிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போய் அல்லாஹ்வுடன் பேச வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு வீட்டுக்கு போய் ஸல்லல்லாஹு பேச வேண்டும். எதுக்கு நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டிய சாமான் அல்லாஹ்வுடைய மாரிஃபத்தும் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் முஹம்மது ஸல்லல்லாஹு முஹப்பத்தும் அவருடைய இபாதத்தும். இதை விட்டுட்டு போனோம்னா டூரிஸ்டுகள் ஒவ்வொரு ஊரோட சுத்தமாகவே மக்கா மதீனாவுடைய டூரிஸ்டுகளாக போய்க்கிறோம், அல்ல வேற எடுத்து பார்க்க மாட்டோம். நாங்கள் டூரிஸ்டில் நிறைய நேசர்களாக போகிறோம், நபியுடைய முஹப்பத்தை சுமந்தவர்களாக போகிறோம், ஆசிக்கை வசூலாக போகிறோம். அப்படி மாறன என்ற உணர்வுடன் அந்த சாமானை கொஞ்சம் உள்ளத்தில் எடுத்து அதற்குரிய ஏற்பாடுகள், அதற்குரிய விஷயங்களை படிக்கிறது, வாக்கரை செய்கிறது, வாசிக்கிறது, இவைகள் நாம் ஈடுபடுவோம். குறிப்பாக ஹஜ்ஜுடைய சிறப்பு கிதாப் இருக்குது, ஜெகரேரத்தில் எழுதியிருக்கிறாங்க. குர்ஆனுடைய ஆயத்துகள், ஹதீஸ்கள், சிறப்புகள், அதற்குரிய எச்சரிக்கைகள், எப்படி இறை நேசர்களின் ஹஜ்ஜுடைய சம்பவங்கள் அப்படியெல்லாம் இருக்குது. அந்த புத்தகத்தை வீட்டில் வாசிக்க தனிமையாகவும் கொஞ்சம் அமைதியாக வாசிச்சு பாருங்க. வாசித்து கையில் கொண்டு போய் அங்கே வாசித்து பாருங்க. ஹஜ்ஜை உயிரோட்டுள்ளதாக ஆக்குவதற்கு ஹஜ்ஜுடைய சிறப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய பயணங்களை சிறப்பானதாகவும் கபூலியத்துக்குள்ளதாகவும் பெருமதியுள்ளதாகவும் வாழ்க்கையுடைய திருத்தத்திற்கும் திருப்பத்திற்கும் காரணமுள்ளதாகவும் ஆக்கி வைப்பார்கள். வாஹிரவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم صل على محمد وعلى ال محمد. اللهم اهدنا واهد بنا واهد الناس جميعا. اللهم اجعل حجنا حجا مبرورا وسعيا مشكورا وذنبا مغفورا برحمتك يا ارحم الراحمين. يا ربي لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. يا حنان يا منان يا بديع السماوات والارض يا ذا الجلال والاكرام. يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا ارحم الراحمين. يا ربي كريم நாயனே, உன்னுடைய வீட்டில் இருந்தார்களாக ஒரு கூட்டத்தை முடிவு செய்திருக்கிறார் நாயனே. உனக்கு நன்றி உள்ளவர்களாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருப்பாயாக. உலக வாழ்க்கையில் கிடைக்கும் மிகப்பெரும் பாக்கியங்களில் ஒரு பெரும் பாக்கியத்தை சுமந்த ஒரு கூட்டம் யா அல்லாஹ் உன்னை முன்னோக்கி இருக்கிறார்கள். யா அல்லாஹ் உள்ளங்களை பரிசுத்தமாயிருப்பாயாக. இஹ்லாஸுடைய உணர்வுடன் இந்த அமல்களை செய்து கபூலியத்துடைய முத்திரை குட்டப்பட்டவர்கள் ஆக்கி வைப்பாயாக. உலக வாழ்க்கையை சிரிப்புக்கும் மறுமையை ஈடுபடுத்திய காரணமாக்கி வைப்பாயாக. குடும்பங்களை அவருடைய சிரிப்பை உண்டாக்கி விடுவாயாக. அவருடைய மகத்துவத்தை உலகத்தை தந்தருவாயாக. அவருடைய பெயர் ஆஃபியத்துள்ளதாகவும் ஆரோக்கியம் உள்ளதாகவும் உடலை திருப்தியானதாகவும் யார் ஆக்கி வைப்பாயாக. நோயாளிகள் வருகிறார்கள் யாரா, பலகீனமானவர்கள் வருகிறார்கள் யாரா, வயசாளிகள் வருகிறார்கள் யாரா, பெண்கள் வருகிறார்கள் யாரா, உன்னுடைய அருளை தவிர வேற எந்த ஆதரவும் கிடையாது யாரா. நீ எதை முடிவு செய்தால்தான் நடக்கும் யாரா. நான் நினைப்பது நடக்க மாட்டாது யாரா. எங்கள் மீது யாரை இறக்கம் காட்டுவாயாக. இந்த கூட்டத்தை கபூல் செய்து கொள்வாயாக. எந்த ரஹ்மத்தை கொள்வாயாக. புகைக்கு எடுத்தாயோ ஆட்சிகளால் ஆக்குவதற்கு அந்த ரஹ்மத்தை முன்வைத்து கேட்கிறோம் யாருந்தா. அனைவரையும் கபூலியத்தால் ஆட்சிகள் ஆக்கி வைப்பாயாக. ஹஜ்ஜுக்கு பின்னால் யாருந்தா இவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவாயாக. ஷரியத்தையும் சுன்னத்தையும் வாழ்க்கையை லட்சணமாக கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை மாற்றத்தை இவர்கள் ஒவ்வொருவரையும் கொடுத்திருப்பாயாக. இந்த ஹஜ்ஜில் எங்களுக்கு பங்கை தந்திருப்பாயாக. இது வாக்கிலே எங்களை பங்காளி ஆக்குவாயாக. உலகத்தில் உம்மத்திற்காக வேண்டி துவா செய்யக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. ஊருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய ஆக்கி வைப்பாயாக. இந்த நிறுவனத்தின் மூலமாக இவர்களை வழியனுப்புவதற்கு யாரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது யாரால் இந்த ரபாலியாவை கபூல் செய்து கொள்வாயாக. உங்களுடைய தீன்தாரிகளை எல்லாம் நிறுவனம் செய்யக்கூடிய இடமாக ஆக்கி வைப்பாயாக. ஒவ்வொரு ஆண்களையும் பெண்களையும் நிலைப்படுத்தக்கூடிய இடமாக யாரெல்லாம் ஆக்கி வைப்பாயாக. குறைகளை நிவர்த்தி செய்து நிறைவாக ஆக்கி தந்துருவாயாக. எங்களுக்கு ஒன்று உடலை கபூல் செய்வாயாக. என்ற நிகழ்வின் மீது யாரெல்லாம்
வழக்க செய்தருவாயாக. இன்றைய நாளின் நினைவுகள் யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய நபி அவர்களுடைய ஜியாரத்துடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்குரிய நினைவாக மீண்டும் யாரை மலரச் செய்தருவாயாக, கபூல் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. ரப்பானிய இஸ்லாமிய உயர்கல்விகள் நிறுவனத்தின் வருடாந்த ஹாஜிகளினை தர்பியாவோடு வழியனுப்பியிருக்கின்ற நிகழ்வின் இறுதியில் இன்றைய நிகழ்வுக்கு எங்களால் விடுக்கப்பட்ட அழைப்பினை ஏற்று பிரதான பேச்சாளராக வருகிறது கலந்து சிறப்பித்த பேராவூர் ஜாமியத்துல் உமுல் ஃபதுல் மகளிர் அரபு கல்லூரியின் அதிபர், நாடறிந்த தௌவா பேச்சாளர் அஷேர் சாதிக் ஹாஷிமி ஹசரத் அவர்களுக்கு எங்களுடைய நிர்வாகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு யார் யாரெல்லாம் உதவி புரிந்தார்களோ அவர்கள் அனைவரையும் இல்லாமல் இறைவன் ஈருலக நட்புகளை பெற்றவர்களாக ஆகியவர்களாக பிரார்த்தித்து எம்மால் விடுக்கப்பட்ட அழைப்பினை ஏற்று இன்றைய தினம் பல வேலைப்பாடுகள் இருந்தும் தன்னுடைய வீடுகளிலே சந்திப்பதற்காக மக்கள் வருகை கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை முறை நச்சுக்காக சென்று இருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய ஆஜிகள் அனைவரையும் நாங்கள் அன்போடு மனமுகர்ந்து எங்களுடைய மனமான நன்றிகளை தெரிவித்து அவர்களை அழைத்து செல்கின்ற எங்களுடைய ஊரை சேர்ந்த அல்ஹாஜ் மௌலவி இப்ரான் ஹாஜி அவர்களுக்கும் அதே போன்று அல்ஹாஜ் அப்துல் ரஹீம் ஹாஜியார் அவர்களுக்கும் அவர் சார்ந்த நிறுவனங்களுக்கு என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்து இந்த நிறுவனங்களில் இதனை ஏற்பாடு செய்து என்னுடைய இந்த முயற்சிகளுக்கு எல்லாம் ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய நசரத் நிர்வாக முகாமைத்துவ பணிப்பாளர் நாயகம் ஷேக் அல்ஹாஜ் அலி அஹமது ரஷாதி அவர்களுக்கும் எங்களுடைய ஜமாத்தீஸ்வர் அவர்களுடைய தலைமையிலான நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய 3 நிறுவனங்களிலும் அதிபர்கள் அதே போன்று இருக்கின்ற உஸ்தாத்மார்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்கின்ற எங்களுடைய பயிற்சி மாணவர்கள் அனைவர்களுக்கும் உலமாக்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற ஆஜியானிமார்கள் அனைவர்களையும் இந்த சகலத்திற்குள்ளே நாங்கள் மனம் உணர்ந்து வரவேற்று இல்லாமல்ல அல்லாஹ் தஆலா நாங்கள் எந்த நோக்கத்துக்காக இங்கு கூடியிருந்தோமோ அந்த நோக்கத்தை கபூல் செய்வதற்காக எங்களுடைய எல்லா எண்ணங்களையும் திருப்திப்படக்கூடிய வகையிலே ஆக்கி எங்கள் எல்லோரையும் ஈருலக நட்பவர்கள் பெற்றவர்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இவ்வாறாக ஒன்று சேர்த்து சூரத்து ரஹ்மானை இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஓதுவதை பார்க்கக்கூடிய அந்த நட்பாக்கியம் பெற்ற கூட்டத்திலே எங்களை ஆக்கிய அருள்வானாக என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். அனைவரும் ஹாஜிகளோடு உற்சாகவாசி செய்வோம். இந்த நிகழ்வில் இதை நிறைவு செய்துள்ளோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். மேற்கத்தில் இருக்கின்ற பெண்கள் நீங்கள் ஹஜ்ஜி செய்பவர்களுக்கு உற்சாகம் செய்வதற்காக கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று எங்களுடைய ஹாஜிமார்கள் அனைவருக்கும் நல்ல கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் உற்சாகம் செய்வதற்காக கேட்டுக்கொள்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்படியே நிப்பாடி முக்கில் வந்து ஆட்கள் வழங்கு அப்படியே வந்து